ஆன்மீக இயக்கம் என்ற தலைப்பில் வேதாத்திரிய சிந்தனை உரை வழங்குவதற்காக பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் முத்து ஐயா அவர்கள் கத்தாரில் இருந்து விண்ணலை வெளியே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில விவரக்குறிப்புகள். கடந்த 25 வருடங்களுக்கும் மேலாக மனவளக்கலையில் இணைந்து சேவை செய்து வரும் முத்து ஐயா அவர்கள் தமிழ் மனம் வீசும் தாமிரபரணியில் சார்ந்தவர்கள். தற்போது பணி நிமித்தமாக கத்தாரில் வசித்து வருகின்றார்கள். கல்வி தகுதியாக பிடெக் மற்றும் நமது மனவளக்கலையில் எம்எஸ் யோகா பயின்றுள்ள ஐயா அவர்கள் கத்தார் மனவளக்கலை மன்றத்தை துவங்கி பவுண்டர் ட்ரஸ்டியாகவும் சிறப்பாக குரு சேவை செய்வதோடு குவைத் மற்றும் சவுதி அரேபியா மன்ற திட்ட அலுவலராகவும் சேவை செய்து வருகின்றார்கள். இயற்கை மருத்துவம், ஜோதிடத்துறையில் ஜோதிஷ ஆதித்யா பட்டம் போன்ற பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற ஐயா அவர்கள் கத்தார் நாட்டின் எழுமின் அமைப்பு வழங்கிய ஞான தென்றல் விருதை பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். ஐயா அவர்களது மொத்த குடும்பத்தினருமே மனவளக்கலையில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. லாக்டவுன் காலத்தில் எண்ணற்ற சிந்தனை உரைகள் வழங்கி மக்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி பெருந்தொற்று காலத்தில் மக்களை ஒரு தைரியத்தோடு வாழ்வதற்கு வழி செய்தது ஐயா அவர்களது சிறப்பான சேவை என்று கூறினால் மிகையாகாது. 600க்கும் மேற்பட்ட சிந்தனை உரைகள் வழங்கியுள்ள பெருமைக்கு உரியவர்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை இன்றைய உரையினை நிகழ்த்த வருமாறு அன்பர்கள் சார்பாக வாழ்த்தி வணங்கி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருமொழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம் வாழ்க்கையில் எது எப்படி எப்ப வேண்டுமோ அதை முறையாக பல தடவைகள் முயற்சி செய்தும் இப்பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நீ வெளியில் தேடுவதற்கு பதிலாக உனக்குள்ளே தேடு என்பதுதான் சரியான அர்த்தமாக இருக்க முடியும் என்ற எனது புரிதல் உண்மைதானா? எனக்குள் தேட வழிகாட்டுவது ஆன்மீகம். அதை தேட முயற்சி செய்து கொண்டே இருந்தும் கிடைக்கவில்லையே, எப்பதான் எனக்குள் இருக்கும் அந்த இறை சக்தியை நான் உணர முடியும் என நினைப்பது ஆன்மீக இயக்கம். அதைத்தான் இன்றைய சிந்தனை தலைப்பாக எடுத்திருக்கிறோம். இந்த சிந்தனை உரையில நாம என்ன சிந்திக்க இருக்கிறோம்? ஒரு 8 விஷயங்கள். முதல்ல ஆன்மீகம்னா என்ன, இயக்கம்னா என்ன? இந்த ஆன்மீக இயக்கத்தை தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இயக்கத்தை பத்தி சரியா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால இயக்கம் என்றால் என்ன, அந்த இயக்கம் எத்தனை வகைகள் இருக்கிறது என்று மேலை நாட்டு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இது மகரிஷிட்ட கேட்டா அவர் என்ன பதில் சொல்லுவார், எத்தனை வகைகள் என்று எவ்வளவு விளக்கமாக அவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள். மூன்றாவதாக, இந்த ஆன்மீக இயக்கம் முதல்ல எனக்கு ஏன் தேவை, என்கிட்ட இருக்கா இல்லையா, இருக்கிறது என்றால் வலிமையாக இருக்கிறதா இல்லையா, வலிமையாக இருக்கிறது ஆனாலும் அந்த ஆன்மீக இயக்கம் நிறைவேறவில்லை என்றால் ஏன் நிறைவேறவில்லை, இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னு சொன்னால், நான்காவதாக இந்த ஏக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு ரகசியம், ஒரு உண்மையை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த ஆன்மீக ஏக்கம் என்னிடம் ஏன் இல்லை இருக்கு ஆனா வலிமையா இல்லை வலிமையாத்தான் இருக்கு ஆனாலும் நிறைவேறவில்லை, அதாவது இறை உணர்வு பெறவில்லை, அப்படி என்றால் ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் அந்த ஏக்கத்தை பற்றிய ஒரு ரகசியம், ஒரு சூட்சமம். அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்தால இந்த ஏக்கம்ங்கிற ஒரு விஷயம் எனக்கு தேவையா இல்லையா, நல்லதா கெட்டதா, அது கெட்டது என்றால் நான் அதுக்கு என்ன பண்ணணும், மகரிஷி அவர்கள் ஒரு 2 வழிமுறைகளை கொடுத்திருப்பார்கள். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். பிளஸ் நான் ஒருவேளை அது கெட்டது என்றால் அந்த ஏக்கத்துக்குள்ள நான் மாட்டி இருக்கிறேனா, வர முடியாம தவிச்சிட்டு இருக்கேனா, அதை எப்படி கண்டுபிடிப்பது, கண்டுபிடித்த பிறகு
இந்த ஆன்மீக இயக்கத்தை நான் என்கிட்ட இல்லை உருவாக்கணும், இல்லை என்கிட்ட இருக்கு ஆனால் வலிமை இல்லை, இல்லை என்கிட்ட இருக்கு வலிமையாகவும் இருக்கு ஆனால் நிறைவேறவில்லை என்றால் ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுத்து இருக்கிறார்கள். அந்த ஒரு பயிற்சி என்ன பயிற்சி? அந்த பயிற்சியை தினசரி வாழ்க்கையில நான் எப்பெல்லாம் அதை அப்ளை பண்ணலாம், செயல்படுத்தலாம், அதாவது நான் ஃபாலோ பண்ணி முயற்சி செய்யலாம். இவ்வளவும் நாம அடுத்த ஒரு 50 நிமிடத்துல சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆன்மா பிளஸ் இகம். இகம்னா இந்த பிறவி, இந்த உலகம். இந்த பிறவியில நான் பிறந்தாச்சு, மரணமாகிறதுக்கு முன்னாடி இந்த பிறவியில் எனக்குள் இருக்கும், நான் இப்ப உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த ஆன்மாவின் மேன்மையை, சிறப்பை எப்படி உணர்ந்து கொள்வது, அந்த உணர்வதற்கு வழிகாட்டுவது ஆன்மீகம். எனக்குள்ள இருக்கிற, அதாவது பரமாத்மா, எனக்குள்ள இருக்கிறது ஜீவாத்மான்னு சொல்றோம். அந்த இறைநிலையின் ஒரு பகுதி தான் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் அதை நான் எப்படி உணர்ந்து எனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக தன்மையை வெளிக்கொணர்கிற அளவில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வது. இப்போ ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப ஏக்கம் என்றால் என்ன? இப்போ ஏக்கம் அப்படின்னு சொன்னா அகராதியில போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இழந்ததை அல்லது கிடைக்காததை அல்லது விரும்பியதை எண்ணி ஏற்படும் ஒரு ஆழமான வருத்த உணர்வு ஏக்கம் எனப்படுகிறது. ஏக்கம்னா என்னன்னா, எனக்கு என்கிட்ட இருந்தது போச்சு, எப்படா கிடைக்கும்னு இருக்கு, இல்லை நான் இதை விரும்புகிறேன் ஆனாலும் அது கிடைக்கவில்லை, எதெல்லாம் எனக்கு கிடைக்கலையோ அதை நினைத்து வருத்தப்படுகிற அந்த உணர்வுக்கு பெயர் ஏக்கம் அப்படின்னு அகராதி சொல்லுகிறது. ஒண்ணு இல்ல, ஒரு ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி நான், ஒய்ஃபு, பொண்ணு, எங்க அம்மா அப்பா தம்பி, ஒரு 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 13 பேர் திருநெல்வேலி பக்கத்துல சிவசைலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு இயற்கை ஆசிரமம் ஒன்று இருக்கு. மிந்திலாம் அப்பப்போ அடிக்கடி அங்கே போயிருக்கோம். நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஒரு 3 நாள் அங்கே தான் இருந்தோம். 3 நாளும் சமைத்த உணவு கிடையாது, ஒன்லி இயற்கை உணவுகள். ஆனால் எவ்வளவு நாளும் சாப்பிடலாம், 2 நேரம் கொடுப்பார்கள், இடையில ஜூஸ் நிறைய இருக்கும். இது 3 நாள் அங்கே இருந்தோம். அப்போ நாங்கள் ஒரு மாருதி வேன் வச்சுருந்தோம். அவ்வளோ பேர் அந்த மாருதி வேனில் இறங்கி கிளம்பிட்டோம். இந்த 2ஆனத்தே ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சுது. செகண்ட் டே மத்தியானத்துக்கு மேலேயே எப்படா இட்லியை சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம், சாம்பார் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஏக்கம் வர ஆரம்பித்து விட்டது. சரி, நாளைக்கு சாயங்காலம் கிளம்ப போகிறோம், அப்போ பார்த்துக்கலாம். அப்போவே திட்டம் போட்டாச்சு. என்னென்னு, இங்கேருந்து கிளம்புன உடனே திருநெல்வேலியில் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியில் முதல்ல கிடைக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வெட்டிடுறது. இதுக்கு பேர் ஏக்கம். இது ஒரு 3 நாளில் வந்த ஏக்கம். இது 3 நாளில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 30 வருஷமாகவும் இருக்கலாம், 3 வருஷத்துலேயும் இருக்கலாம். இப்போ ஒரு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, பல மனைவிமார்களுடைய ஏக்கம் என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தால், பல மனைவிகளின் ஏக்கம், வீட்டுக்காரர் ஒரு 30 நிமிஷம் என்கிட்ட உட்காந்து பேசுவாரா. பல கணவர்களின் ஏக்கம் என்னன்னு கேட்டா, ஒரு 30 நிமிஷம் இந்த அம்மா வாயை மூடிட்டு சும்மா பேசாம இருப்பாங்களா அப்படின்னு ஒரு 5 வருஷம் 3 வருஷத்துல ஏக்கங்கள் மாறுபடுகிறது. இதே இது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய ஏக்கம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக உள்ள இருக்கும். ஏண்டா அப்பா மாதிரியே படுத்துற, இவர்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், இந்த செவுத்துட்டு சொல்றதும் ஒண்ணுதான், நீங்களாம் எதுக்குங்க கல்யாணம் பண்ணீங்க, ஆஃபீஸ் போகும்போதே ஒரு தலைவாணியும் தூக்கிட்டு போயிட வேண்டியது, தலைவாணி, படுக்க, பெட்டு எல்லாத்தையும். இது இந்த புலம்பல்கள் இருக்க, இது நீண்டகால ஏக்கம் புலம்பல்களாக வருகிறது. அப்ப ஏக்கம் அப்படின்னு என்ன அப்படின்னு சிம்பிளா கேட்டோம் அப்படின்னு சொன்னால், விரும்பியது கிடைக்காத ஒரு துக்க உணர்வு. அதை வேற விதமா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, மகரிஷி வார்த்தைகள்ல நிறைவேறாத ஆசைகள். கணவர் படுத்துறாரு, பையனும் அதே மாதிரி படுத்துறான், அவரைத்தான் சரி செய்ய முடியல, நீயும் அவரே மாதிரி படுத்தி தொலைக்காதடா அப்படின்னு கேட்கிறது. 3 நாளா இயற்கை ஆசிரமத்தில் இருக்கிறோம்,
எப்போதும் சாப்பிட்ற இட்லி, தோசை, பொங்கல், சாம்பார், ரசம்லாம் இல்லை. இப்போ அது கிடைக்கல. எப்போதும் கிடைக்கிறது, அன்னைக்கு கிடைக்கல. இப்போ அது ஒரு ஏக்கம். அப்போ இதை நிறைவேறாத ஆசை என்று சொல்லலாம், இல்லை ஒரு கவலை என்று சொல்லலாம், ஒரு தவிப்பு என்று சொல்லலாம். விரும்பியது கிடைக்காத ஒரு துக்க உணர்வு. இதைத்தான் நாம ஏக்கம் என்று சொல்லுகிறோம். இப்போ இந்த ஏக்கம் எத்தனை வகைகளாக மேலை நாட்டு அறிஞர்கள் பிரித்திருக்கிறார்கள். அவங்க ஒரு 5 வகையில சொல்றாங்க, நிறைய அறிஞர்கள். ஒன்று, இதை நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டு மகரிஷியோட இம்பார்ட்டன்ட் அவங்க எப்படி பிரிச்சிருப்பாங்கங்கிறதுக்கு நம்ம போயிடலாம். அவங்க சொல்றது பொருள் சார். எப்போ ஐயோ அடிக்கிற வெயிலுக்கு எப்படா ஏசி வாங்குவோம், நானும் 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஏசி வாங்கணுங்கிற ஒரு ஏக்கம் பொருள் சார் ஏக்கம். உணர்வு பூர்வமான ஏக்கம், இது மனசு சம்பந்தப்பட்டது. ஏங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க, இல்லை ஒரு பார்க்கில் உட்காந்துருக்காங்க, அந்த அம்மா கேட்குறாரு வீட்டுக்கார்ட்ட, ஏங்க எப்போ பார்த்தாலும் ஒரு வில்லன் மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கீங்க, இன்னும் ஒரு சிரிப்பே இருக்காதா, ஏங்க இப்படி இருக்கீங்க, அந்த பாருங்க அவர் எப்படி சிரிச்சு அழகா பேசிட்டு இருக்காரு, உங்களை விட வயசு கூட, அவரே இவ்வளவு சந்தோஷம். இப்படி ஏக்கம் மனசளவில், அதாவது உணர்வு பூர்வமாக இருந்தால் அந்த ஏக்கத்துக்கு பேரு உணர்வு பூர்வமான ஏக்கம் என்று பிரித்திருக்கிறார்கள். மூணாவதாக லட்சிய ஏக்கம். 1 கோடி சம்பாதிக்கணும், இறை உணர்வு பெறணும், இல்லை மன்றத்தில் ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்கணும், ப்ரொஃபஸர் ஆகணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், வைர நெக்லஸ் வாங்கணும், பையனை எப்படியாவது எம்பிபிஎஸ் படிக்க வச்சிடணும். இது லட்சியங்கள். நமக்கு என்ன குறிக்கோள் இருக்கிறதோ அதை நோக்கிய ஒரு ஏக்கம். நாலாவதாக அவர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள், வீட்டு ஏக்கம். வீட்டு ஏக்கம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 10 நாள் ஜப்பான் போயிருந்தேன். ஒரு அஞ்சானத்தே தோண ஆரம்பிச்சுட்டு, எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம வீட்டம்மா கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவோம், நம்ம வீட்டில் போய் படுத்தா தான் நமக்கு நிம்மதியான ஒரு தூக்கம். இப்போ இந்த ஹோம் சிக்குன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறவங்கள எப்படா நம்ம ஊர் வருவோம், எப்படா சில பேருக்கு இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் மன்றத்தில் இருக்கிறவங்களே எப்போ நமக்கு ஆலியார் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. இப்போ இதெல்லாம் வீட்டு ஏக்கம் அப்படின்னு அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். அஞ்சாவதாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, ஆன்மீக ஏக்கம். இந்த ஏக்கத்தில் ஒரு வகை ஆன்மீக ஏக்கம். இப்படி தான் அவங்க மேலை நாட்டு அறிஞர்கள் பிரித்திருக்கிறார்கள். இப்போ மகரிஷிட்ட போய் நாம் ஒரு கேள்வியை கேட்குறோம், சாமிஜி ஏக்கம் அப்படின்னா எத்தனை வகைகளாக அதை பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா அவர் என்ன பதில் சொல்லி இருப்பார்? மகரிஷி ரொம்ப கிளியர், நிறைய இடங்கள்ல நமக்காக சொல்லி இருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? ஒரு நிறைவான வாழ்க்கை வேணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கை வேண்டும் என்றால் 2 விஷயம் வேணும்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்கிற பயணம் சௌகரியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் பொருள் வேண்டும், பொருள் துறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, பொருள் மட்டும் இருந்தால்தான் வாழ்க்கையில சந்தோஷமாக நிறைவாக வாழ முடியாது, அருள் வேண்டும். அப்போ பொருள் துறை, அருள் துறை, இந்த 2 தாயா மனுஷன் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் தேவை என்று சொல்லியிருப்பார்கள். இப்போ இதை அப்படியே நாம கொஞ்சம் எடுத்துக்கொண்டோம்னா ஏக்கத்தை 2 வகையா பிரிக்கலாம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எதை பற்றிய பொருள், எதை பற்றிய ஏக்கமாக இருந்தாலும் சரி, அதை உலகியல் ஏக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். அருள் துறை சம்பந்தப்பட்ட ஏக்கம். இப்ப இன்னைக்கு இந்த சிந்தனை உரை அட்டன் பண்ணணும்னு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஆன்மீக இயக்கம் இருந்ததினால் தான் இந்த சிந்தனை உரையை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதை ஆன்மீக இயக்கம் என்று சொல்லுகிறோம். அப்ப பொருள் துறையில இருக்கிற இயக்கத்தை உலகியல் இயக்கம், அருள் துறையில இருக்கிற இயக்கத்தை ஆன்மீக இயக்கம் அப்படின்னு 2 மேஜரா பிரிச்சிடலாம். ஏன் அப்படி மகரிஷி சொல்றாங்கன்னா, இந்த பொருள் துறையில ஒருத்தர் 1000 கோடி சம்பாதிச்சாலும் சரிதான், அருள் துறையில் அவற்றை 10% தான் அருள் துறையில் அவர் முன்னேறி இருக்கிறார் என்றால், அந்த 1000 கோடி சொத்துல 90% அவருக்கு நிம்மதியை தராது. அதனால 2 சமமாக ஒருத்தர் இருக்க வேண்டும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இப்போ மகரிஷிட்ட நம்ம தான் விடாப்படியா கேள்வி நிறைய கேட்போம் இல்லையா? அப்போ மகரிஷி, சாமி நீங்க என்ன 2ன்னு சொல்லிட்டீங்களா, அவங்கெல்லாம் 5ன்னு சொல்லியிருக்காங்களே, இதை நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்களா சாமி, புரியல, கொஞ்சம் நல்ல டீட்டெயிலா சொல்லுங்கன்னா அப்ப மகரிஷி அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. பொருள் என்றால் 5 வகை விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. பற்றுக்கள் 5: பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம், மக்கள். இந்த 5 வகை பற்றும் வாழ்க்கை என்கிற ஒரு பயணம் இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. பொருள் இல்லாம வாழ முடியாது, மனிதர்களுடைய உறவு நல்ல உறவு இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது, நல்ல டேஸ்டா சாப்பிடணும், புலன் இன்பம் வேணும், செல்வாக்கு, பதவி, அதிகாரம் அது கண்டிப்பா வேணும். ஸோ இந்த 5 வகை பற்றுக்கள் அவசியம். இந்த 5மே
5 விதமான ஏக்கங்களாக நாம எடுத்துக்கொள்ளலாம். பொருள் சார்ந்த ஏக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏசி எப்படா போடுவார், நெக்லஸ் எப்போ வாங்குவாங்க, எப்போ மொபைலை வாங்கி தர போறார், ஒரு சப்பலை இந்த சப்பலை போட்டுட்டு 4 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இதை வாங்குறதுக்கு வாங்கி தர மாட்டேங்கார இவர். பொருள் சார்ந்த ஏக்கம். அப்புறம் புகழ். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு எங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து ஒரு 10 ஃபேமிலிஸ் வீட்டுக்கு சாப்பிட வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் ஒய்ஃப் வந்து சாப்பாடெலாம் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒய்ஃபை பார்த்துட்டு, சிஸ்டர் பொங்கல் அந்த சாம்பார் செம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சொல்லி இவர் வாயை தான் மூடி இருக்கார். அவரோட மனைவி அவங்கள பார்த்து கேட்டிருக்காங்க, ஏங்க கல்யாணமாகி 18 வருஷமா உங்களுக்கு சமைச்சு போட்டிருக்கோம், ஒரு தடவையாவது நான் சமைச்சதை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இப்போ இந்த அம்மா வந்து என்ன என்ன ஏக்கம்? புகழ். நம்ம செஞ்சதை நல்லா இருக்குன்னு சொல்லலையே, அப்போ இது புகழுக்கான ஏக்கம். அதே மாதிரி செல்வாக்கு, அதிகாரம் அப்படின்னு ஒரு ஏக்கத்தை மகரிஷி சொல்றார். அது என்ன? ஏங்க இன்னைக்கு ஏங்க முடி வெட்ட போறீங்க, நாளைக்கு முடி வெட்டுங்க அப்படின்னு கல்யாணமான முதல் 4 வருஷத்துல 2 பேர் நிறைய பெண்கள் அதிகாரம், இதுதான் நமக்கு தெரியல, அவங்களுக்கு அதில் ஒரு ஆனந்தம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆச்சுன்னா இவர் உட்கார்னாலும் உட்கார மாட்டார். இன்னைக்கு தான் முடி வெட்டக்கூடாது, அன்னைக்கு தான் முடிய வெட்டுவார். ஏன்னா அது ஆப்போசிட்டாக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்போ இங்கே வந்து அதிகாரம், அதாவது செல்வாக்கு, இல்லை பதவி உயர்வு ஆஃபீஸில் கிடைக்கவே இல்லை, 10 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ புலன் இன்பம். சாம்பார், இது என்ன சாம்பாருங்கிற, ரசம் மாதிரி வாழை இலையில் ஊற்றின ரசம் மாதிரி சாம்பார் இப்படி ஓடுது, இதை போய் நீ சாம்பாருங்கிற, உனக்கு சாம்பார் கூட வைக்க தெரியாதா? அப்போ புலன் இன்பம். இந்த சிந்தனை உரை கேட்கும் போதே இன்டர்நெட் கொஞ்சம் குளறுபடி பண்ணுச்சுன்னா, கரன்னு வந்துச்சுன்னா, என்னங்கடா அந்த ஊரில் நெட்வொர்க்கும் சரியாக வர மாட்டேங்குது, இவரும் ஃபோனை மாற்ற மாட்டேங்கிறாரு. அப்போ நமக்கு அந்த புலன் இன்பம் அது ஒரு ஏக்கத்தை கொடுக்கிறது. மக்கள், மனிதர்கள், அன்புக்குரியவர்கள் நம்ம பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஏக்கம். நம்ம பர்டிகுலராக நம்ம இந்தியன் லேடிஸ், பெண்கள் பாராட்டணும். 10 நாள் நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறேன்னா, இன்னும் 10 நாளா, ஐயோ கண்டிப்பாக போயாகணுமா, கொஞ்சம் குறைக்க முடியாத, ஒரு 5 நாள் 4 நாள் 3 நாள், சரி போங்க வேறு வழியே இல்லை, ஆனால் டெய்லி 1 ஹவர் காலையில் வீடியோ காலில் வந்துடணும், சாயங்காலம் ஒரு 1 ஹவர் வீடியோ காலில். ஓகே ஃபைன். இப்போ மக்கள், மனிதர்கள், நம்மளை சுற்றி அன்புக்குரியவர்கள் இருக்கணும், அன்புக்குரியவர்கள் இல்லாட்டாலும் அக்கறையாக நம்மளை பார்த்து கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இயக்கம். மகரிஷி இப்போ அந்த 5 வகை பற்றுக்கள் மூலமாக 5 விதமான இயக்கங்கள் அந்த உலகியல் இயக்கத்தில் சொல்லி இப்போ சாமிஜி அவ்வளோதானா? இல்லை, அவர் இன்னமும் அதை கிளாசிஃபை பண்ணுறார். லட்சிய நோக்கம், அதை எப்படி சொல்கிறாரு அவர்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு 5 விஷயம் வேணும், அது அத்தனையும் நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டும். அது கிடைக்கலன்னா அந்த ஏக்கம் வரணும். ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் நலம், நீலாயுள், நமக்கு 5 சொல்கிறோமே. அப்போ இந்த நீலாயுள், ஐயோ இப்பமே மூச்சு வாங்குது, இவளை நான் கல்யாணம் கட்டி கொடுத்து அவளுக்கு நான் பிரசவம் பார்க்குற அளவுக்கு இருப்பானா இல்லையா? இப்பமே சரி, அவள் இப்போ தான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா பொண்ணு. அப்போ நீல் ஆயுள், நம்ம கடமைகளை நம்ம விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நல்லா இருக்கணும் நீல் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது அது உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், எனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் எனக்கு கிடைக்கணும். நமக்குன்னு வாட்சிருக்கு பாருன்னு வீட்டம்மா அங்கேருந்து ஏதோ கத்துறாங்க, நமக்குன்னு வாட்சிருக்கு பாருன்னு. நம்மளைத்தான் சொல்கிறாங்களே, நம்ம நல்லா தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில் தான் நம்ம அந்த அம்மா ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்துருக்கோம், என்ன சொல்கிறாங்கன்னு புரியலேன்னு இவர் பதறி போய் உள்ளே போனால், என்னமாச்சு, இந்த அடுப்பை வச்சுட்டு நான் படுத்து எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த அடுப்பில் நமக்குன்னு வாட்சிருக்குன்னா என்னென்ன வேணுமோ அது கிடைக்கவில்லை என்றால் அங்கே அது ஒரு ஏக்கமாக அது மாறி விடுகிறது. நிறை செல்வம் என்னென்ன வேணும், எப்போ வேணும், எவ்வளவு வேணும், எந்த தரத்தில் வேணும், அத்தனையும் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். நிறை செல்வம், உயர் புகழ், கடைசியாக ஒன்று இருக்குது மெய்ஞானம், அதுதான் ஆன்மீக இயக்கம். இந்த மெய்ஞானம் அப்படிங்கிறது இந்த இறைநிலையை உணரக்கூடிய, அதை உண்மையை உணரக்கூடிய அந்த ஞானம், அது கிடைக்கல, அதுக்கு வழிகாட்டுவது ஆன்மீகம். இப்போ அது கிடைக்காத ஒரு இயக்கம் நம்மள்கிட்ட இருக்குமானால் அது ஆன்மீக இயக்கம் என்று சொல்லுகிறோம். இப்போ அடுத்தது 3ஆவதாக ஆன்மீக இயக்கம் ஏன் தேவை? ஆன்மீக இயக்கம்னா என்ன? ஆன்மீக இயக்கம்னா என்னென்னு இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இறை உணர்வு எப்போ கிடைக்க போகுது? நானும் 10 வருஷமாக மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போது கால் வலி 3 வருஷமாக போகவே மாட்டேங்கு. நிறைய பேர்கிட்ட புலம்பிடுறோம். எத்தனை பேர்கிட்ட எத்தனை தடவை, ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவையாவது இன்னைக்கு தான் எனக்கு இறை உணர்வு கிடைக்க போதோ தெரியல. வீட்டம்மா சாப்பிடும்போது, சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாப்பாடு டேஸ்ட்டே தெரியாதுங்க, உங்களால் அந்த டேஸ்ட்டே தெரியாமல் போயிருங்க அப்படின்னு ரொம்ப இதான் அன்பாக சொல்கிறாங்க. இவர் வீட்டுக்காரர் உடனே, ஏண்டி சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏண்டி டிவியை பார்க்கன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த அம்மா பதிலுக்கு உடனே
உங்களுக்கெல்லாம் 3 நேரமும் சமைச்சு கொடுக்குறோம் பாருங்க, என்ன செருப்பு கழுத்து அடிக்கணும், தப்பு ஏன் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அந்த அம்மா பதில் சொல்லி முடிச்சு 10 நிமிஷம் கழிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தோணுது, நம்ம 12 வருஷமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பிரயோஜனம்? எனக்கு ஏன் இந்த பொறுமை மட்டும் வரமாட்டேங்குது? நல்லா இருக்கும்போது எல்லாம் பொறுமையாக இருக்கேன், ஆனால் எங்கே தகராறு வருதோ, எங்கே நான் நினைச்ச மாதிரி நடக்கலையோ அங்கே எனக்கு பொறுமை போயிருத. என்னைக்கு எனக்கு பொறுமை வரப்போகிறது, அப்போ அதன் மூலமாக தான் எனக்கு இறை உணர்வு கிடைக்கணும். எனக்கு ஏன் இந்த இறை உணர்வு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நாம் என்னைக்காவது புலம்பியிருப்போமா? ஒரு 10 பேர்கிட்ட சொல்லியிருப்போமா? ஒரு நாளைக்கு 5 தடவையாவது நினைச்சிருப்போமா? ஆனால் கால் வலிக்கு சரி, கால் 4 வருஷமா குணமாக மாட்டேங்குது, இந்த வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு ஐயோ பெரும் தொல்லையாக இருக்குது, சில பேர் பல்ல தேக்கணும். இப்போ அதே ஒரு பிரச்சனையாக அவர்கள் செய்கிற செயல்கள் அத்தனையிலுமே ஒரு புலம்பல் இருக்கிறது. ஒவ்வொரு புலம்பலும் நீண்டகால ஏக்கம். அப்போ நாம பல உலகியல் விஷயங்களுக்கு ஏங்குகிறோம், புலம்புகிறோம், வருத்தப்படுகிறோம். ஆனால் இறை உணர்வு கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் இல்லை என்றால் எப்படி நடக்கும்? நாம என்ன வேணுமோ முதல்ல அந்த ஆசை தெளிவாக இருக்க வேண்டும். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் எண்ட் இன் யுவர் மைண்டுமாங்க. வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணுமோ அதுதான் ஆரம்ப புள்ளி. எனக்கு என்ன வேணும் என்பதே தெரியாத போது நான் எங்க அதை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்போ முதல்ல இறை உணர்வு பெற வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாத கண்டிஷன்ல நம்ம மனசு என்ன சொல்லணும்? ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த ஏக்கம் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை கொடுக்கும். அப்போ ஆன்மீக இயக்கம் ஏன் தேவை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனா இது எனக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது? ஏன் நமக்கு கால்வலி இப்போ 3 வருஷமா கால்வலி குணமாக மாட்டேங்குது, பையன் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கான், இவர் என்னடா இவர், அவர் நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு அவர் உடல்நலத்தை கவனிச்சான கவனிச்சிக்கவே மாட்டேங்கிறார. இப்படி எத்தனையோ ஏக்கங்கள் இருக்கிற நமக்கு ஏன் ஆன்மீக ஏக்கம் இருப்பதில்லை? அல்லது இந்த வடிவேலு சொன்ன மாதிரி வரும் ஆனா வராதுங்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது பெருசா இல்லை, வலிமையாக இல்லை. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஏன் அது இல்லை என்ற காரணத்திற்கு இந்த ஏக்கத்தை பற்றிய ஒரு சின்ன ஆழமான புரிதல் அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏன் எனக்கு இல்லை, எப்படி மேம்படுத்தணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஏக்கம் அப்படின்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். விரும்பியது கிடைக்கல, நிறைவேறாத ஆசைகள், ஒரு தவிப்பு, இதைத்தான் நம்ம ஏக்கம் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ நமக்கு எத்தனையோ ஏக்கங்கள் நிறைய நம்மள்கிட்ட இருக்கு. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏக்கங்களை எதிர்க்காமல், எனக்கு ஏன் இப்படி தோணுது, ஏன் இப்போ என்ன கார் வாங்கலைன்னா என்ன, ஏசி வாங்கலைன்னா என்ன, அதை எதிர்க்காமல், கட்டுப்படுத்தாமல் அதை கேட்க தொடங்கினால், ஏன் நம்ம மனசுக்குள்ள இப்படி ஒரு ஏக்கம் இருக்கிறது அப்படின்னு கேட்க தொடங்கினால், அது தேவையா இல்லையா, நல்லதா கெட்டதா என்ற தெளிவு நமக்கு வந்துவிடும். ஒரு சில ஏக்கங்களை உணர்ந்து தற்சோதனை, அதாவது தேவையா இல்லையான்னு அதை கேட்டு அதை ஆராய்ச்சி தற்சோதனை செய்வதற்கே தைரியம் தேவைப்படலாம். நண்பர் சுப்பு இருக்கார், அவர் நண்பர் சுப்பு அவருடைய நிறுவனத்திலேயே ஆனா வேறொரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிற ஒரு நண்பி தான் கரெக்டா, ஒரு லேடி ஃப்ரெண்ட், அவங்கள்ட்ட டெய்லி 2 தடவை பேசணும். பேசலைன்னா இவருக்குள்ள ஒரு 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 ப்ராப்ளம் இருக்கு, ஏக்கம் இருக்கிறது. அவங்கள்ட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு. ஒன்றும் இல்லைன்னா அவங்கள போய் பார்த்து டைம் என்னங்க ஆகுது, நல்லா இருக்க வாட்சி, ஏதோ ஒன்று சொல்றாரு, ஏதோ ஒன்று செய்கிறார். இப்போ அந்த நண்பர்கிட்ட பார்த்து பேசணுங்கிற ஏக்கம் அவருக்கு இருக்கிறது என்றால், இவர் இந்த ஏக்கத்தை ஆராய்ச்சி பண்ணி தேவையா இல்லையா, நல்லதா கெட்டதா அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டுட்டான்னா, அதாவது தெளிவு இல்லாத எந்த ஏக்கமும் நமக்கு கவலையாக, புலம்புவதாக, அதுவும் நம்மை முன்னேற விடாமல், ஏன் நிம்மதியை தூங்கக்கூட விடாமல் அது ஏங்கிக் கொண்டே இருக்கும். இதை நாம எப்படி கையாள வேண்டும்? அப்போ ஒவ்வொரு ஏக்கத்தையும் தேவையா இல்லையா, நல்லதா கெட்டதான்னு முதல்ல இந்த ஏக்கம் என்ன, மனசு ஏன் இதை சொல்லிட்டு இருக்கு, ஏன் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கு, ஏன் வைர நெக்லஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மனசு அமைதியாக வைத்துக்கொண்டு ஏன் எதிர்க்காமல் கட்டுப்படுத்தாமல் கேட்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு காரணம் புரியும். அதை ஒழுங்குபடுத்துவதற்குத்தான் ஆசை சீரமைத்தல் என்கிற ஒரு பயிற்சியை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆசையே நிறைவேற்ற எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா, இதை நிறைவேற்றும் பொழுதோ இல்லை நிறைவேற்றி முடித்த பிறகோ எனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ எதிர்காலத்திலோ துன்பம் தராத அளவில் இந்த ஆசை இருக்கிறதா என்றால்,
இந்த ஆசை நிறைவேற்றப்பட வேண்டிய ஆசை, அதுக்கு இயக்கம் இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்கு திட்டமிடுதல், செயல்படுத்துதல், கண்காணித்தல் மகரிஷி ஒரு 3 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அதன்படி அதை ஃபாலோ பண்ணி அந்த ஆசையை நிறைவேற்றிட்டோம்னா அந்த ஏக்கம் என்பது நிறைவாகிவிடும். இருக்கக்கூடாது. அது கரெக்டான அப்புறம் பார்ப்போம். முதல்ல அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நாம இதை செய்யணும். இப்போ இந்த ஏக்கம் உண்மையிலே எனக்கு தேவையா இல்லையா நல்லதான்னு கேட்டா, பசி என்ற ஒரு ஏக்கத்தை நான் உணர்ந்தால் மட்டுமே உணவை தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நான் எடுப்பேன். அதற்கு அந்த முயற்சியை செயல்படுத்துவதற்கு தேவையான ஒரு ஆற்றலும் ஒரு வழிமுறையும் முயற்சியும் நான் எடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு ஏக்கமும் ஏதோ ஒரு திசையை காட்டுகிறது. பசி என்ற ஏக்கம் உணவை நோக்கி திசை காட்டுகிறது. தாகம் என்ற ஏக்கம் தண்ணீரை நோக்கி திசை காட்டுகிறது. தனிமை என்ற ஏக்கம் மனிதர்களை நோக்கி திசை காட்டுகிறது. ஒருத்தருக்கு பணம் இது காணாது, இன்னும் வேணும் 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 அப்படின்னா பணம் நிறைய வேணும் என்கிற ஒரு ஏக்கம் லஞ்சம் வாங்கலாமா அப்படிங்கிற திசையை நோக்கியும் காட்டலாம். ஆனந்தமா வாழணும், நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இறை உணர்வு பெறணுங்கிறாங்களே. அப்ப இறை உணர்வுங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குமே ஆனால், அதைத்தான் நம்ம ஆன்மீக ஏக்கம் என்று சொல்லுகிறோம். அந்த ஏக்கம் இருக்குமானால் எப்படி நான் இறை உணர்வு பெறுவது என்ற வழிமுறையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஊக்கமும் ஒரு முயற்சியும் ஒரு ஆற்றலும் நமக்கு கூடிக்கொண்டே இருக்கும் பொழுது நாம் இந்த சிந்தனை உரை அட்டன் பண்றது, தவம் செய்யறது, டைம் இருக்கும்போது தவம் செய்ய மாட்டோம், டெய்லி தவம் செய்வோம், எக்ஸசைஸ் செய்வோம். ஏன்னா இறை உணர்வு பெற முடியலைங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கிற வரை அது அந்த முயற்சியை செய்வதற்கு ஊக்குவித்து கொண்டே இருக்கும், ஒரு தூண்டுகோலாக இருந்து கொண்டே இருக்கும். ஆக நமக்கு இது கண்டிப்பாக இந்த ஏக்கம் என்பது ஆசை சீரமைத்தல் மூலமா செய்யணும். நம்பர் 1. ஏன்னா கெட்ட ஏக்கமாக இருந்தால் நம்மளை கொண்டு போய் முன்னேற விடாமல் தடுத்து விடும். சரி, இப்போ ஆசை சிரமத்தல் பண்ணிட்ட, ப்ரொஃபஸர் ஆகணும், இறை உணர்வு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக ஏக்கம் இருக்கிறது. ஆனாலும் 2வதா ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துல தான் அந்த ஏக்கத்தை பற்றிய ஒரு சூட்சுமம், ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகரிஷி அவர்கள் அறிவின் தற்கால போக்குன்னு ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க. அறிவு அதனை அன்றாட தேவை தீர்க்கும் அவசியத்தில் செலுத்துகின்றார், மற்றவர் செல்வத்தை அதிகரிக்கும் ஆசையாக மாற்றி விடுகின்றார்கள். அதாவது மனுஷன் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் இன்னைக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவை, ஆமாம் இன்னைக்கு மத்தியானம் சமையல் நைட்டு இன்னைக்கு டின்னர் பண்ணுறதுக்கு எனக்கு வெண்டைக்காய் தேவை, மோர் குழம்பு வைக்கணும், அதுக்கு பருப்பு, ஃபைன். அதை நோக்கியே தான் அறிவு செலுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஓரளவுக்கு அன்றாட தேவைகள் நிறைவேறிய பிறகு பணம் என்று பணம், பொருள், புகழ், பதவி, செல்வாக்கு, அதிகாரம், புலனின்பம், மக்கள் இதை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கவிதையில் சொல்லியிருப்பாங்க. அப்போது மனித வாழ்க்கை சௌகரியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஐவகை பற்றுக்கள், அந்த லட்சியங்கள், உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானமும் தேவைதான். மெய்ஞானம், இந்த 5ம் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது. மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில் இப்படி கொடுத்திருக்கிறார்கள். இந்த பொருள் உலகியல் ஏக்கம் என்று சொல்லுகிறோமே, இது அத்தனை ஏக்கங்களும் இந்த உடலுக்குத்தான் தேவைப்படுகிறது. இந்த உடலுக்குத்தான் பொருள் தேவை, பதவி தேவை, புகழ் தேவை, மக்கள் தேவை, புலனின்பம் தேவை, அத்தனையுமே இந்த உடலுக்காக. இந்த கவிதை இப்படி இருக்கிறது. அன்னமய கோஷத்தில் மனம் கட்டுண்ட அந்நாளில், அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அன்னமய கோஷத்தில் அவர் மாட்டிக்கிட்டார். அன்னமய கோஷத்தில் மனம் கட்டுண்ட அந்நாளில் உடலே நான் என்று இருந்தேன், அதனால் அடைந்த துன்பங்களை நான் விளக்க போகாது அப்படின்னு சொல்றார். இந்த நான் எனக்கு இட்லி இப்படி இருக்கணும், சாஃப்டா இருக்கணும், கார் வாங்கணும், நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற, பதவி உயர்வு வாங்கணும், அத்தனையுமே அதுதான் எனக்கு தேவைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே இந்த உடலுக்குத்தான் அதை தேவைப்பட்டு இருக்கிறது. வாழைப்பழத்தில் இருக்கிற தொலிக்குத்தான் இத்தனையும் தேவைப்பட்டு இருக்கிறதே ஒழிய வாழைப்பழத்துக்கு உள்ள இருக்கிற அந்த பழம், அந்த ஆன்மாக்கு அது தேவையில்லை என்பதை நான் அப்போதான் உணர்ந்து கொண்டேன். நான் உடலே நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதனால் அடைந்த துன்பங்களை என்னால் விளக்குற அளவுக்கு கொஞ்சம் இல்லை, அவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது என்று அது கடைசி லைன்ல சொல்லியிருக்கார். அதாவது அதனால் அடைந்த துன்பங்களை நான் விளக்க சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கியா அப்படின்னு அவர் அதில் சொல்றார். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்? அப்ப நமக்கு இந்த பொருள், உலகியல் இயக்கங்கள், பொருள், புகழ், அது எல்லாமே எனக்கு தேவை. ஆனால் அங்க ஒரு துன்பத்தை உருவாக்கக்கூடிய
ஒரு சிக்கல் அங்கே இருக்கிறது. அந்த ரகசியம், அந்த உண்மை என்ன அப்படின்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். என்னது? இந்த உலகியல் ஏக்கம் எதுவா இருந்தாலும் சரி, பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்ல உணவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கட்டும், அந்த உடல் நலமா இருக்கலாம், நிறை செல்வமா அத்தனை உலகியல் இயக்கங்களும் அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் முயற்சியினால் நீங்கள் அந்த ஏக்கத்தை நிறைவேற்றி விட்டால், 1 கோடி சம்பாதிக்கணும்னாரு, சம்பாதிச்சிட்டார், நிறைவேற்றி விட்டால் உடனே தணிந்து விடும். இது உண்மையா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 1 கோடி சம்பாதிக்கணும்னு நினைச்சார், 1 கோடி சம்பாதிச்சிட்டார். இப்போ கம்ப்ளீட்டா நிறைவா நினைச்சதை சம்பாதிச்சிட்டயா, பணம் அவ்வளவுதான் எனக்கு போதும் அப்படின்னு இருப்பாரான்னு கேட்டா 1,00,000ல் ஒருத்தர் 2 பேர் தான். 1 கோடியை 10 கோடியா எப்படி ஆக்குறது, 10 100 எப்படி ஆக்குறது, 100 1000 எப்படி ஆக்குறது? இதே மாதிரி வெறும் பணத்துக்கு மட்டுமல்ல, அது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நம்ம பார்த்த உலகியல் இயக்கத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் அது நிறைவு பெறாது, தணிந்து விடுகிற மாதிரி தோணும். அந்த 1 கோடி சம்பாதிச்சாச்சுப்பா, நிம்மதியா, அப்பா என் வாழ்க்கையில நான் நினைச்சதை நான் சாதிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷம். மேபி ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம், 2 வருஷம், மீண்டும் அது தலை தூக்கும், மீண்டும் அது கிளர்ச்சி அடையும், மீண்டும் தவணை முறையில் வந்து கொண்டே இருக்கும். 2015 நினைச்சாரு, 18 வந்திருக்கலாம், அப்புறம் 19 வந்திருக்கலாம், 21 வந்திருக்கலாம். இல்ல நம்ம நினைச்ச பணம் போதும், அதெல்லாம் போதும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், போதும் அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுருப்பாரு. 2025 வரும், 35 வரலாம், 45 வரலாம், இவருக்கு குழந்தைக்கும் அது வரும். அப்போ தவணை முறையில் அது நம்மளை போட்டி போட்டி புரட்டி எடுத்துக்கொண்டே இருக்கும். இது ஒரு மாய வலை. இந்த உலகியல் இயக்கத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் எனக்கு போதும் என்ற ஒரு மனம் அங்கே வருவது ரொம்ப சிரமம். ஏன்னா அதுல கிடைக்கிற இன்பத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று மனம் போய்கொண்டே இருக்கும். ஏனென்றால் மனம் என்பது ஒரு ஜீவகாந்த அலை. இந்த ஜீவகாந்த அலை எதை வேண்டும், எது வேணும்னு நினைக்குதோ அந்த அலை விரிந்து கொண்டே இருக்கும், அங்க எண்டே இல்லை. அப்ப விரிந்து கொண்டே இருக்கிறது என்றால் நிறைவு பெறுவதில் சிக்கல் இருக்கு. ஆனா ஆன்மீக இயக்கத்துக்கும் உலகியல் இயக்கத்துக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இதுதான், அங்கே நிறைவு கிடைக்கிறது. ஏன்? இறைநிலை என்பது சுத்த வெளி, அங்க போய் முட்டிட்டு திருப்பி வர்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை, அப்படியே கரைஞ்சிரும், உறைஞ்சு போயிரும், திருப்பி வரப்போறது இல்லை, அங்கே நிறைவடைந்து விடுகிறது. ஆனா உலகியல் இயக்கத்துல நிறைவு கிடைப்பது என்பது பெரிய சிக்கல். அப்போ நம்ம என்னதான் செய்யணும்? பணத்துக்காக போகக்கூடாது. எல்லாரும் இங்கே ஆக்சுவலாக கத்தாருக்கு எத்தனை எல்லாருமே ஒரு 5 வருஷம் இருக்கலாம்னு தான் வந்திருப்போம். என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இந்த இதுல ஒரு திருப்தி கிடைப்பதில்லை, நிறைவு கிடைப்பதில்லை. அப்ப என்னதான் செய்யணும்? மகரிஷி இங்கே ஒரு அழகான வழிமுறையை கொடுத்திருக்கிறார். நீ 10 வருஷம் கத்தாரில் 100 வருஷம் வேணாலும் இரு, 1 கோடி இல்லை 1000 கோடி வேணாலும் சம்பாதி, ஆனா பற்றற்ற நிலையில் இருக்க பழக வேண்டும். பற்றற்றனா இந்த உலகியல் வாழ்க்கையில, உலகியல் பொருள் புகழ் எல்லாத்துலேயுமே ஒரு கடமை உணர்வோடு நாம தொடர்பு கொள்ளணுமே ஒழிய அங்க ஒரு கடும் பற்றை ஏற்படுத்தி விடாமல் நாம இதை டீல் பண்ணணும். எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிக்கிறதுல பிரச்சனை இல்லை, 1 கோடி போச்சுன்னு வீட்டம்மா தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒரு துளி கூட துன்ப உணர்வு இல்லை என்றால் அவர் பற்றற்ற நிலையில் அட்டகாசமா இருக்காருன்னு அர்த்தம், பிரச்சனையே இல்லை அங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு இப்போ இந்த உலகியல் இயக்கம் நிறைவு பெறாது, ஆனால் ஆன்மீக இயக்கம் நிறைவு பெறுகிறது. ஏன்? எப்படி? கடல் நீர் ஆவியாகி மேகமாகி அங்கே இதாகி மழை நீராக விழுந்ததுக்கு அப்புறம் ஆற்றுல விழுந்தாலும் சரி, ஒரு எலுமிச்சம்பழத்துக்குள்ள விழுந்தாலும் சரி, இல்லை ஒரு டேமில் விழுந்தாலும் சரி, எப்படா உடைச்சி கடலில் போய் சேருவோன்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும். சேர்ந்த அப்புறம் முழுமை பெறுகிறது, நிறைவு பெறுகிறது. இறைநிலையிலிருந்து வாழ்ந்த நாம இந்த பொருட்கள் அந்த ஸ்டேஜ் அடைய முடியாது. ஆனால் மனிதனாக வந்த நமக்கு எங்க இருந்து வந்திருக்கிறோம், எங்க போகணும், எப்படி போகணும், இதை வழிகாட்டுவது ஆன்மீகம். இந்த ஏக்கம் மட்டும் எனக்கு இருக்குமானால் எனக்கு ஏற்ற வழிமுறை எது என்பதை கண்டுபிடித்து அதை நான் செயல்படுத்தி கடல்ல போய் சேர்ந்துடலாம். இறை நிலையோடு இணைந்து விட்டால், அந்த இறை உணர்வு பெற்று விடுகிற பொழுது அங்கே நிறைவான ஆனந்தமான, நினைத்ததை சாதிக்கக்கூடிய, நடப்பதை மட்டுமே நினைக்கக்கூடிய பேரறிவில் நாம வாழக்கூடிய ஒரு தகமை நமக்கு கிடைக்கிறது. இப்ப இதுதான் நமக்கு வேணும். இப்போ அடுத்த கேள்வி, அப்படி என்றால் இந்த ஆன்மீக ஏக்கம் நான் எப்படி உருவாக்கி கொள்வது? இல்லை, என்கிட்ட இருக்கு. இப்போ நான் சிந்தனை உரை கேட்டுட்டு இருக்கேன், மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், தற்சோதனைலாம் செய்துட்டு இருக்கேன். ஆனாலும் 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அந்த இறை உணர்வு என்பது எப்பவும் அப்பப்போ துரியாதீதம் பண்ணும்போது வருது சார். ஆனால்
வீட்டுக்காரர் கூட நம்ம நினைச்ச மாதிரி எக்ஸசைஸ் ஒழுங்கா போட மாட்டேங்கிறாரு, ஹெல்த்தை கவனிச்சுக்க மாட்டேங்கிறாரு, பையன் மதிக்க மாட்டேங்கிறான், எது கேட்டாலும் எரிஞ்சு விழுறான். அப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்க? இறை உணர்வை பெறக்கூடிய முயற்சியில் இருக்கிறோம், ஆனால் முழுமை அடையவில்லை என்றால் இந்த ஆன்மீக ஏக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும். ஆன்மீக ஏக்கம் இருக்கு, அதனால தான் தவம் செய்கிறோம், தற்சோதனையா செய்கிறோம், இல்லை சிந்தனை உரை கேட்குறோம், இல்லை நாம எப்படி அதை அடைவது, இது ஏதாவது நமக்கு ஒரு புரிதல் கிடைச்சிராதா, இருக்கிற சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைச்சிராதா அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருப்பதனால தான் இதை தேடுகிறோம். அப்போ ஆன்மீக ஏக்கம் இருக்கிறது, ஆனால் அதை வலிமை குறைவாக இருக்கிறது. அதை வலிமைப்படுத்த வேண்டும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? இப்போ முதல்ல இந்த ஏக்கம், இந்த உலகியல் ஏக்கம் என்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ஏக்கம், இதுல இந்த உலகியல் ஏக்கம் நிறைவு பெறாது, வரும் வராது மாதிரி 1 கோடி 10 கோடி 100 கோடின்னு தவணை முறையில் என்கிட்ட இல்லைன்னா என் குழந்தைகள் வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அதனுடைய இயற்கை சுபாவம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட அந்த உலகியல் ஏக்கம் என்னிடம் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் அதை வேலை செய்ய முடியும். பற்றற்ற நிலைக்கு கொண்டு வரணும், ஆசை சிரமத்தில் செய்யணும். இந்த 2 டெக்னிக்கு, ஆசை சிரமத்தில், பற்றற்ற நிலை. அப்போ என்கிட்ட எவ்வளவு இருக்கு, நான் எப்படி கண்டுபிடிப்பது? இந்த உலகியல் ஏக்கங்கள் எத்தனை என்கிட்ட இருக்கு, எவ்வளவு இருக்கு? என்னைக்கு இதை நான் ஆசை சிரமத்தில் பண்ணி வேண்டாத துறை போட்டுட்டு வேணுங்கிறத மட்டும் வைத்துக்கொண்டு அதுவும் நடக்காத போது பற்றற்ற நிலையில் நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்வது? இப்போ இது நமக்கு தெரியணும். இது கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன தற்சோதனை, ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு பதில் இருந்தாலே போதும், நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு எவ்வளவு உலகியல் இயக்கங்கள் இருக்கிறது. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும், மணி என்ன ஆகுது, காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உங்களை சுற்றி நடக்கிற இந்த சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட மனிதர்கள், இந்த சுத்தி அவுட் சைடில், வெளிச்சூழலில் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எத்தனை குறைகள் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது? கண்ணுக்கு தெரியலாம், ஆனால் துன்ப உணர்வை கொடுக்கிறது. அத்தனை குறைகளும் ஏக்கங்கள். அந்த உலகியல் ஏக்கங்களை ஆசை சிரமத்தில் செய்யணும், இல்லை பற்றற்ற நிலைக்கு வரலை என்றால் அந்த உலகியல் ஏக்கத்தில் என்னுடைய அறிவு, ஆற்றல், நேரம், காலம் எல்லாம் செலவாயிட்டு இருக்குமே ஒழிய இந்த ஆன்மீக ஏக்கம் என்பது வரும், ஆனால் வேலை செய்யாது, அதாவது வலிமை பெறாது. அந்த அளவில் தான் அது இருக்கும். அப்போ இந்த உலகியல் இயக்கத்தை, அந்த மாய விலையில நான் சிக்கி இருக்கேனா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட இப்போ வீட்டம்மா பற்றி, சார் உங்கள் வீட்டம்மா பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க, அவங்கள பற்றி ஒரு 10 ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுங்கன்னு நான் அப்படி விரலை போட்டு எண்ணிட்டு இருக்கேன்னா என்கிட்ட அவர்கள் பற்றிய குறைகள் தான் என்னிடம் அதிகம் இருக்கிறதே ஒழிய நிறைகள் அதிகம் இல்லை. அதனால நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், என்னெல்லாம் பாசிட்டிவாக நல்லா சமைப்பாங்க இப்படின்னு நான் 10 நிமிஷம் எனக்கு வேணும் 2 சொல்றதுக்கு இல்லை 5 சொல்றதுக்கு நான் குறைகளை போட்டு நிரப்பி வச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தரை பற்றியும் அந்த குறைகள் என் மனதில் இருக்குமானால் நிச்சயமாக அது அத்தனையும் ஏக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில நம்ம இந்த ஆன்மீக ஏக்கம் என்பது எனக்கு வராது, வந்தாலும் வலிமை பெறாது. அது எப்படி சார் சொல்றீங்க, மகரிஷி சொல்லியிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா மகரிஷி ஒரு கவிதையில் இப்படி கொடுத்திருக்கிறார்கள். அந்த கவிதை இதுதான்: நீர்நிலையின் மீது காளி பாண்டம் ஒன்றை நிமிர்த்தி உள்ளே அழுத்தி விட மறையும் வாரே. ஒரு பாத்திரம் இருக்கு, ஒரு தொட்டி இருக்கு, இந்த பாத்திரத்தை இப்படியே வச்சு உள்ள அமுக்கணும்னா அமுக்கிடலாம், மேலே தண்ணி ஃபில்லப் ஆயிரும், தண்ணி ஃபில்லப் ஆயிடுச்சுன்னா பாத்திரம் உள்ள போயிடும். இது எப்படி உண்மையோ, இந்த பாத்திரத்தை அதுக்கு நிமித்தி வைக்கிறதுக்கு பதிலாக குப்புற வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அமுக்குவோம், அந்த உள்ள இருக்கிற தண்ணி பாத்திரத்தை அமுக்கும், பாத்திரம் மேலே வரும், ஆனால் உள்ள போகாது. நிமித்தி வச்சா அழகா உள்ள போயிடும், ஏன்னா தண்ணி மேலே உள்ள ஃபில்லப் பண்ணி அதை மூடிடும். இது அந்த கவிதையில மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, என்ன அதை நேர்கீழாய் தலை வைத்து நீருள் ஆழ்த்த நிலைக்காது மேல் எலும்பும் பாண்டம் போல் அப்படின்னு அந்த கவிதையில சொல்லியிருப்பார். என்ன சொல்ல வர்றாரு, பாத்திரம் மேல நோக்கி இருந்துச்சுன்னா தண்ணி உள்ள புல்லப்பாய் மறைஞ்சு போயிருது. அதே போல என்னுடைய மனம் புற உலகத்துல இருக்கிற, வெளிச்சூழல்ல இருக்கிற பணம், பொருள், செல்வாக்கு, புலன் இன்பம், மக்கள், நீலாயுள், நிறைசல், இதிலெல்லாம் மனசு ஏங்கிக் கொண்டே இருந்தால் தண்ணி உள்ள வந்துடும்,
அது உள்ள முங்கி முங்கி மறைஞ்சு போயிரும் என்றால் என்னுடைய அறிவு இது உள்ள முங்கி போயிரும். இந்த பொருள் புகழ்லே நிற்குமே ஒழிய, உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிற்குமே ஒழிய, ஆன்மீகத்துக்கு உயிர் இறை உணர்வை பெறுவதற்கான சிந்தனை அங்கே வராது. அதற்கு பதிலாக அதை குப்புற போட்டுட்டோம்னா, பாத்திரத்தை இப்போ அமுக்கணும்னா உள்ள போகாது. குப்புற போடுறது என்றால் என்ன? என் மனசு புற உலகத்தில் இல்லை, உள்நோக்கி இருக்கிறது, அக உலகை நோக்கி இருக்கிறது, எனக்குள் இருக்கிற. ஓ, இந்த பொருள் புகழ்லாம் ஆஃப்டர் ஆல் இந்த உடலுக்கு, இந்த உயிர் போச்சு, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, ஒன்னையும் எடுத்துட்டு போக முடியாது, டேஸ்ட் கூட பண்ண முடியாது. ஒரு சூப்பர் உணவா இருந்தா கூட உள்ள இருக்கிற உயிரை நான் உணர ஆரம்பித்து விட்டால், உள்ள நோக்கி குப்புற வச்சுட்டோம்னு சொன்னால் உள்ள முங்காது. நான் இறை உணர்வை உணர்ந்து ஆனந்தமாக வாழ முடியும். அப்ப இந்த நிமித்தி வைக்கிறது இருக்க உலகியல் இயக்கம், உள்புறமா இருக்க அது ஆன்மீக இயக்கம். அப்போ மகரிஷி இன்னொரு 2-3 கவிதைகளை சொல்லியிருப்பாங்க. இந்த உலகியல் இயக்கம் இருக்க இது ஐயுணர்வு என்று சொல்லியிருப்பார்கள். ஆன்மீகம் இயக்கம் இருக்கிற அது மெய்யுணர்வு என்று சொல்லியிருப்பார்கள். எந்த அளவுக்கு ஐயுணர்வுல இருக்கணும் அந்த அளவுக்கு மெய் உணர்வு கிடைக்காது. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் 12 மணி நேரமும் எங்கள் சிந்தனை பூரா பணம், பொருள், சாப்பாடு, வேலை, இதே சிந்தித்து இருந்தால் அந்த 12 மணி நேரம் சிந்தித்த அந்த உணர்வு தான் அங்கே ஓங்கி நிற்குமே ஒழிய, நான் 2 நேரம் மெடிடேஷன் பண்ணினா கூட எனக்கு அது பிரயோஜனம் தருமானா, மிகப்பெரிய ஒரு அந்த குறிக்கோளை அடைவதற்கான ஒரு ஒரு பலனை எனக்கு அது கொடுக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் நாம் அதை கொஞ்சம் உலகியல் இயக்கங்களை சீக்கிரம் நிறைவேறணும், பற்றற்ற நிலையில் இருக்கணும், எது தேவையோ இல்லையோ அதை நாம் முடிவு பண்ணி அதை மட்டும் நம்ம வேலை செய்யணும். அப்போ இந்த உலகியல் இயக்கம் என்ற மாய வலையில் சிக்கி இருக்கேனா? எத்தனை குறைகளை பார்க்குறேன், அந்த அளவுக்கு சிக்கி இருக்கிறேன். இப்போ கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்போ நான் தப்பாக பண்ணுறேன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த உலகியல் வாழ்க்கையில் போட்டு முங்கி போய் பார்த்தேன், எங்கே போச்சுன்னே தெரியல, என் அறிவு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, உணர்ச்சிகள் அந்த அதுக்கு அடிமையாகி என் வேலை பூரா நடந்து, வீட்டம்மா இப்படி சொன்னாங்களா உடனே கோபம் வந்துடுது. அப்படி என்றால் கடவுள் என்ன செய்கிறார்? ஏன் அவர் கருணை உள்ளம் படைத்தவர்னு சொல்றவன் மகரிஷி என்ன சொல்றாங்க? நீ உலகியல் ஏக்கத்தில் மாட்டிக்கிட்டியா? இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் மக்கள்ங்கிற ஒரு ஐவகை பற்றுல உள்ள புகுந்து வெளியில வர முடியாம புதைகுழியில விழுந்துட்டியா? மாய விலையில சிக்கிட்டியா? உன்னை திசை திருப்புவதற்காக இறைநிலை என்ன செய்கிறது? ஒரு சிகிச்சை ஆரம்பிக்குது. வயிறு வலி, நான் டாக்டர்கிட்ட போனா அவர் ஏதோ ஒரு மெடிசனை கொடுக்குறாரு. அதே போல நான் இந்த உலகியல் இயக்கம்ங்கிற ஒரு மாய வளையல ஐவகை பற்றுக்குள்ள சிக்கி கொண்டால் எனக்கு ஒரு சிகிச்சை தேவைப்படுகிறது. அந்த சிகிச்சையை இறைவன் கொடுக்கிறான். இறைவனின் சிகிச்சைன்னு வாழ்க்கை மடல்ல ஒரு டாபிக் இருக்கு. கடவுள் என்ன சிகிச்சை கொடுக்குறாரு? நீ நினைச்சது நடக்காது, வாழ்க்கையில சிக்கல் இருக்கும், பையன் கூட சொன்னதை கேட்க மாட்டான், அப்புறம் எப்படி வீட்டுக்காரரை கேட்பாரு? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்னை சுத்தி நடக்கிற அத்தனை சிக்கல்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன என்றால், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற முறை, திசை தப்பு. அதை சரியான திசையில் திருப்ப வேண்டும். அது ஆன்மீகம். அந்த ஆன்மீக இயக்கத்தை வலிமைப்படுத்தணும். அதை வலிமைப்படுத்துறதுக்கு இங்க பற்றற்ற நிலைக்கு வரணும். வந்தா தான் மனசு இங்க செல்லும். இல்ல பாத்திரம் மேல நோக்கி இருந்தா உள்ள போயிடும், மறைந்து போயிடும். இதுதான் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த விளக்கம். இப்போ எனக்குள்ள இருக்கிற எனக்கு ஆன்மீக இயக்கம் வேண்டும், வரணும். இல்லை இருக்கு சார், ஆனா வலிமையாக இல்லை, அது நிறைவேறுகிற அளவுக்கு வீரியம் பத்தல. இதை செய்வதற்கு மகரிஷி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார். என்ன பயிற்சி? சாட் பாக்ஸ்ல நீங்க போட போறீங்க. உங்கள்கிட்ட கேட்கிறேன், திங்க் பண்ணுங்க. எனக்கு ஆன்மீக ஏக்கம் 4 வருஷமா முட்டி வலி குணமாக மாட்டேங்குது, 5 வருஷமா இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஒரு நாளாவது என் பர்த்டே அன்னைக்காவது சீக்கிரம் வாங்க, 9 மணிக்கு வராது, சாப்பிட்டு முடிக்காரு, 9 வரைக்கும் கொட்டை விட ஆரம்பிச்சிடுறாரு. இதை நான் 10 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் ஏக்கம் இருக்கிறது. ஆனால் இறை உணர்வு பெற வேண்டுமே என்ற ஏக்கம் எனக்கு வர வேண்டும். வந்தாலும் வலிமை பெற வேண்டும் என்றால் தினசரி வாழ்க்கையில நான் செயல்படுத்துகிற மாதிரி மகரிஷி அவர்கள் ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன பயிற்சி? தற்சோதனை, அகத்தாய், இப்படிலாம் ஆன்சர் சொல்லக்கூடாது. ஸ்பெசிஃபிக்கா என்ன பயிற்சி? காயக்கல்ப பயிற்சி, இல்ல என்ன மாற ஏதோ எந்த பயிற்சின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க சாட் பாக்ஸ்ல அது பற்றி போட முடியுமா? கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள். எனக்கு இறை உணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், ஒரு ஆசை வலிமை பெற வேண்டும் என்றால் மகரிஷி அவர்கள் என்ன ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார்? ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. தவம். ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. நான் சொன்ன அகத்தவம், அகத்தாய்வுலாம் சொல்லக்கூடாது. ஸ்பெசிஃபிக்கா ஒரு பயிற்சி, ஒரு பயிற்சின்னு சொல்லியிருக்கேன். தவம் என்பது 9 தவநிலைகள் இருக்கு. ஸோ ஆசை சீரமைத்தல்,
தற்சோதனை, இரண்டொழுக்க பண்பாடு, அருட்காப்பு, மௌனம், வைராக்கியம், நான் யார், எண்ணம் ஆராய்தல், பஞ்சபூத நவகிரக தவம், மை கர்மா இஸ் டிசால்வ்டு பை டாலரேட்டிங், பொறுமை, இறைநிலை தவம், துரியாதீத தவம், உடற்பயிற்சி. சூப்பர். பஞ்சபூத நவகிரக தவம், துரியாதீத தவம், கண்ணாடி பயிற்சி, பிரம்மஞானம், கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஆக்னாய், எண்ணம் ஆராய்தல், மௌனம், சங்கல்பம், நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு. சூப்பர். மௌனம், பொறுமை, விளைவு அறிந்த விழிப்பு நிலை. சூப்பர். எக்ஸசைஸ், சங்கல்பம், மௌனம், வாழ்த்து, உள்ளதை உணர்தல், ஏற்புத்தன்மை, இரண்டொழுக்க பண்பாடு, இறைநிலை தவம், சங்கல்பம், துரியாதீத தவம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்த்துதல். வெரி குட். குணநல பேரு, வாவ், சூப்பர். அருகுண சீரமைப்பு, எதிலும் இறை காணும் விழிப்பு நிலை, இரண்டொழுக்க பண்பாடு. சார்ஜ் என்ன, செமையா திங்க் பண்ணிருக்கீங்க, செம ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். இப்போ வாழ்த்து ஒன்று மட்டுமே முழுமை பெற்றால், டிட்டாச்மெண்ட், மன்னிப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர். இப்போ நீங்க சொல்லி இருக்கிற அத்தனை பயிற்சிகளுமே கண்டிப்பாக அந்த ஆன்மீக இயக்கத்தை தூண்ட போதுதான். நோ டவுட் இன் தட். நீங்க சொல்லியிருக்கிற அத்தனை விஷயங்களுமே ஆன்மீகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சிகள். மகரிஷி அவர்கள் எத்தனை பயிற்சி கொடுத்திருக்கிறாங்களோ அத்தனையுமே இறை உணர்வு பெறுவதற்காக கொடுக்கப்பட்டவை, எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். ஆக்சுவலா நிறைய பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஐ திங்க் ஒருத்தர் மட்டும் கரெக்டான ஆன்சரை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குழு தரேன், அந்த ஆன்சரை இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிப்பதற்கு. ஆக்சுவலாக இந்த குழுவை நான் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா என்னுடைய சிந்தனை உரை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே சந்திராமா ஒரு கவிதையை இன்னைக்கு வாதிச்சாங்க. அதுதான் குழு. ஆக்சுவலாக குழுவாக கொடுக்கறதுக்கு நான் அந்த கவிதையை தான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். செம்மையா திங்க் பண்ணி அந்த கவிதையை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தலைப்புக்கு. இப்போ அந்த கவிதை என்ன சொல்லுது? தெய்வத்தை நாடுவதும் தெளிந்த அறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனிதனவன் பிறவி நோக்கம் பயணம். மனுஷனுடைய நோக்கமே தெய்வத்தை நாடுவது. ரொம்ப கிளியர். குழு இங்கதான் இருக்கு. தெய்வம் எனும் பாலை பிறை இட்டு தயிராக்கி பின் தேடுகின்றார் பாலை. அதை காணோம் என்றால் மயக்கே. தேடுவது எதை, எங்கே? பாலை சந்திரம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பால் தயிரை மாறியாச்சு, தயிரை பார்க்குறோம், ஆனால் பாலைங்கன்னு கேட்குறோம். ஆனால் அங்கே கேட்டு பிரயோஜனம் இல்லை. அப்படி என்றால் நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோம்? ஏன் இதை நாம் உணர்ந்துட்டோம்னு சொன்னால் அந்த ஆன்மீக இயக்கம் என்பது அங்கே நிறைவேற்று. அப்போ இந்த நிறைவேற்றுவதற்கு மகரிஷி அவர்கள் என்ன ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள்? பால், தயிர். ஆனால் தயிரை பார்த்துட்டு பாலை தேடினா பால் கிடைக்காது, பால் கண்ணுக்கு தெரியாது. ஆனாலும் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன, இதுக்கு என்ன பயிற்சியை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்? ஒரு உதாரணத்துக்கு 10வது திருமண நாள் வீட்டம்மா சொல்றாங்க, ஏங்க நான் போட்டிருக்கிற இந்த மயில் கலர்ல இருக்க இந்த சேலை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க முதல்ல பொண்ணு பார்க்க வந்தீங்க என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி, அப்போ போட்டிருந்த சேலை இது. ஞாபகம் இருக்கு அப்படின்னு இவர் ஏதோ சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பார்க்க வந்த அன்னைக்கு நான் இந்த சேலையை போட்டிருந்தேன். ஆனா நீங்க என்ன தெரியுமா போட்டிருந்தீங்க? ஒரு லைட் ப்ளூ கலர்ல ஒரு டிஷர்ட் போட்டிருந்தீங்க. நானும் கல்யாணமாய் வந்த பிறகு உங்க பீரோ பூரா தேடிட்டேங்க, அந்த சட்டையை கண்டே பிடிக்க முடியல, அந்த டிஷர்ட்டை. எங்கெங்க அந்த டிஷர்ட்டுன்னு அந்த வீட்டம்மா கேட்குறாங்க. இப்போ இவர் உடனே டபார்னு சொல்லிட்டாரு, ஏம்மா கல்யாணம் ஆன மறுநாளே அந்த டிஷர்ட் ராசியே இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த அம்மாவுக்கு டபார்னு, இந்த அம்மா எவ்வளவு அன்பா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவர் இந்த பதில சொல்றாரு. இப்போ பாயிண்ட் இதுதான். இவர் சொன்ன பதில் இருக்க, கல்யாணமான மறுநாள் ராசி இல்லைன்னு அந்த டிஷர்ட்டை போட்டுட்டேன். அவர் என்ன சொல்ல வராரு? கரெக்டான டிஷர்ட்டை போட்டிருந்தா வேற ஒரு அம்மா மனைவியா வந்திருப்பாங்க.
அதை போட்ட நேரம் நீ வந்து தொலைஞ்சிட்ட அப்படிங்கிறத இன்டைரக்டா அப்படி அவரு சொல்றார். இப்போ அந்த அம்மாக்கு தயிர் என்பது வீட்டுக்காரர், பால் என்பது வீட்டுக்காரருக்குள்ள அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே அந்த தெய்வம். அந்த தெய்வம் தான் இந்த அம்மாக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிலை அவர் மூலமாக சொல்ல வைத்திருக்கிறது. இப்ப தயிரை பார்க்கறாங்க, வீட்டுக்காரர் என்ன இப்படி பதில் சொல்றாரு. ஆனா என்ன பார்க்கணும், இந்த தயிர் இப்படி வந்ததுக்கு காரணமே உள்ள இருக்கிற பாலு, அறிவாக ஏங்கிக் கொண்டிருக்கிற தெய்வ நிலை. இதை உணரணும். இதை உணர்ந்துட்டோன்னா ஆன்மீக இயக்கம் ஈஸியா நிறைவேறிடும். அதுதான் இந்த கவிதையோட சாராம்சம். அப்படி என்றால் இதை வீட்டுக்காரர் இப்படி பதில் சொல்லும் பொழுது நான் அந்த பயிற்சியை செய்தால் டக்குன்னு எல்லாம் எனக்கு இது தயிர், பார்க்க தயிர், ஆனா உள்ள இருக்கிறது இறைநிலை அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஆன் த ஸ்பாட்ல அடுத்த நொடியில இந்த பயிற்சியை நான் செய்யும் போது எனக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி, அருமையான பயிற்சியை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நான் யார்? எப்பெல்லாம் நான் எதிர்பார்த்தது நடக்கலையோ, நான் யாரு, அவங்க யாரு? நான் யாரு? இறை உணர்வு அடைகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். விலங்கினத்தன்மையான பொறுமையை இழக்கிறது, கோபப்படுறது, எரிச்சப்படுறது, எழுத்து பேசுறது, மறுத்து பேசுறது, கட்டளை இடுறது, வற்புறுத்துறது, அதிகாரம் செய்யறது சான்ஸே இல்லை. தப்பு. ஏன்னா நான் இறைநிலை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் யார்? இறைநிலை தான். நான் குப்பையை போட்டு வச்சிருக்கேன். அவங்க யார்? சாட்சாத் இறைநிலை தான் என் கர்ம வினைக்கு ஏற்ப அவர்களை இப்படி ஏக்கி வைத்திருக்கிறது. பார்க்க தயிர் மாதிரி இருக்கு, ஆனா தயிர் இல்லை, பால் தான். அப்படிங்கிற எனக்கு உணர்வு வர வேண்டும் என்பதற்காக நான் யார் என்கிற ஒரு தற்சோதனை பயிற்சியை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த பயிற்சியை எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக இறை உணர்வு என்பது விரைவாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆன்மீக ஏக்கம் என்பது நிறைவு பெற்றுவிடும். இப்போ ஒரு 5 விஷயங்கள், இதை எப்பெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணணும், எப்பெல்லாம் நான் பண்ணினால் இந்த ஆன்மீக ஏக்கம் எனக்கு நிறைவு பெறும். இது முதல் விஷயம். எதிர்பார்த்தது நடக்கல, இல்லை எதிர்பாராதது நடக்கிறது. அந்த அம்மா கேட்டாங்க டிஷர்ட், இவர் என்ன பதில் சொல்லுவார், இப்படி ஒரு பதிலை சொல்லுவார்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த அம்மாவும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம கிடைச்சது அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்பாருன்னு நினைச்சிருக்காங்க. அதனால கேட்டா அவர் இப்படி தூக்கி குண்டை போட்டுட்டார். இப்ப எதிர்பார்த்தது நடக்காத போது நான் யாரு, அவங்க யாருங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும். 2வது விஷயம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லி வெளியில போகணும், சுத்தணும், சும்மா பார்க் போகணும், கடைக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், எங்கெங்கயோ போகணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் என்னை பார்க்க வந்திருக்கும் போதே கேட்டேன், எனக்கு ரொம்ப வெளியில போனா சுத்திங்க, உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கும் அது பிடிக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கல்யாணம் ஆகி 4 வருஷத்துல அது வரைக்கும் கூட்டு போனவர் அப்புறம் நிப்பாட்டிட்டார். இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கேம்பெயினுக்கு எல்லாரும் வருவாங்க, தலைவர்கள்லாம் வருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் வரமாட்டாங்க. அதே மாதிரி இவர் ஒரு 4 வருஷத்துக்கு எல்லாம் பண்ணியிருக்காரு, அப்புறம் நிப்பாட்டிட்டார். இப்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஊர் சுத்துறது. ஆனால் 4 வருஷத்துல நிப்பாட்டிட்டார். இப்ப கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சு. இப்ப எங்க ஒரு நாளாவது, வருஷத்துக்கு ஒரு நாளாவது என்ன வெளியில கூட்டு போக மாட்டாராங்கிற ஒரு ஏக்கம் தலை தூக்கி நிக்கு. அப்போ 2வதுல எப்ப இந்த கேள்வியை கேட்கணும்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கிடைக்கக்கூடியது, ஆனால் இப்ப கிடைக்கல, எவ்வளவோ முயற்சி செய்தும் கிடைக்கவில்லையா, நான் யாரு, அவங்க யாரு, விளைவு என் கட்டுப்பாட்டில் இல்லை, இறைநிலைதான் சிறப்பாக சீராக இதை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி. நான் முயற்சி பண்ணேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், எல்லா வேணாலும் செய், அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா விளைவு இப்படித்தான் இந்த நேரத்தில் இருக்கணும் என என் கண்ட்ரோல்ல இல்லை. அப்ப 2வது விஷயம், முயற்சி செய்தும் கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் நான் யார் அப்படின்னு கேட்டணும். இப்ப அடுத்த விஷயம், நமக்குன்னு பல கொள்கைகள் இருக்கும். எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கும். அந்த கொள்கைகளுக்கு எதிராக நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இருக்கலாம். அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், வீட்டம்மா 9 மணிக்கு எந்திரிப்பாங்க. நீட்டா வச்சிருக்கணும், இந்த ஆளு குளிச்சுட்டு சோப்பு டப்பா பூரா தண்ணியா இருக்கும், அதை கூட வெளியில் எடுத்து வச்சிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை அவருக்கு வரும். ஆனா இந்த அம்மா கிளீனா இருப்பாங்க. அப்ப என் கொள்கைகளுக்கு முரணாக என்னை சுற்றி இருப்பவர்கள் நடக்கிறார்கள் என்றால் நான் யாரு, அவங்க யாருங்கிற ஒரு கேள்வியை கண்டிப்பா கேட்டுட்டு என் கொள்கையை நான் மாற்ற வேண்டுமே ஒழிய அங்கே எதிர்பார்ப்பது ஏக்கமாக மாறி உலகியல் ஏக்கங்கிற ஒரு மாய வலையில சிக்கி நான் வெளியில வர்றது கஷ்டம். அப்ப என் கொள்கைகளுக்கு எதிராக நான் ஃபாலோ பண்ணிக்கலாம், மற்றவங்களை ஃபாலோ பண்ணுன்னு நினைச்சா என்னுடைய தன்முனைப்பின் உச்சம் அது. இதை நான் தான் கொஞ்சம் மாற்றணும். 4வது விஷயம்,
எனக்கு தேவையான பணம், பொருள், புகழ், செல்வாக்கு எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனாலும் மனசுல அப்பப்போ ஒரு வெறுமை உணர்வு வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஒரு முழு திருப்தியில் ஒரு ஜோக் அடிச்சா கூட சிரிக்கிற அளவுக்கு கூட எல்லாம் இருக்கு சார். 100 கோடி வச்சிருக்காரு, பிரயோஜனம் இல்லை, சிரிப்பு இல்லை, ஒரு புன்முறுவல் இல்லை, மனசுல ஒரு வெறுமை உணர்வு இருக்கிறது என்றால் அங்கேயும் நான் யார் அவங்க யாருங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும். சுருக்கமா 5வது விஷயம், என் வாழ்க்கை எனக்கு ஒரு நிறை மனம் இல்லை என்றால், திருப்தி இல்லை என்றால், எல்லா விஷயத்திலும் திருப்தியா இருக்கும். திருப்தி இல்லை என்றால் அங்கேயும் அவர் நான் யாரு அவங்க யாரு மற்றவங்க இந்த கேள்வி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறை உணர்வை பெறுவதற்கான அந்த ஏக்கம் என்ன செய்யும்? ஆற்றலை கொடுக்கும், வழிமுறையை கொடுக்கும், நேரத்தை கொடுக்கும், சூழ்நிலையை ஏற்படுத்தும். அப்ப கண்டிப்பாக அந்த பாதையில நான் போயிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் அதை நிறைவேற்றி விட முடியும். மகரிஷி அவர்கள் 30/11/1991 ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்கள். இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைனுக்கு அப்புறம், நின்றேன், நடந்தேன், உன்னை நினைந்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள், சிந்தை விரிந்த பின் இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா அப்படின்னு இந்த கவிதையை முடிச்சிருப்பார். அவர் நின்னாரு, தேடினாரு, அலைஞ்சாரு, பல ஊருக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் நமக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக, இந்த ஆன்மீக இயக்கத்தை நிறைவு செய்ய இறை உணர்வு பெறுவதற்காகவே மகரிஷி அவர்கள் ஒரு 4 படிநிலையில கொடுத்திருக்கிறார். தவம், தற்சோதனை, குணநலப்பேறு, முழுமை பேறு. இதற்கு தேவையான முக்கியமா அந்த துரியாதீத தவம், அத்தனை பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அத்தனையும் நாம பயிற்சி செய்தால் கண்டிப்பாக அவரு கஷ்டப்பட்டு அடைந்த அந்த இறை உணர்வை நாம கஷ்டப்படாம நம்மால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக இயக்கத்தை ஒவ்வொருவரும் நிறைவேற்றி, நினைத்ததை சாதித்து, நடப்பதை நினைத்து ஒரு ஆனந்தமான ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறையருளையும் குருவர்களையும் வேண்டி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் கைகளை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்பது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற அன்பான வேண்டுகோளோடு முதலாவது நண்பராக கீதா அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா முத்து சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கதாகரம் எப்படி இருக்கு? கதாகரம் எல்லாம் எப்படி இருக்கு? தேவையில்லைங்களா? இப்போ புருஷன் நல்லா இருக்கா? ஆமா ஆமா ஆமா. இப்ப எங்களுக்கு ஒரே ஒரு அருள் இயக்கம் தான். உங்களை காணோம் 250 பேர் இன்னைக்கு கேட்டிருக்காங்கன்னாக்கா அதுதான் அந்த இயக்கம் தான். ரொம்ப நாள் கழிச்சு 2 மாசம் கழிச்சு கேட்கறேன். வேற ஒன்றும் இயக்கம் இல்லை சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சந்திராமா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சந்திராமா முதல்ல சொல்லிட்டார், சுருக்கமா கேட்கறது நிறைய பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அது வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா ஏக்கம்ங்கிறது இப்ப நீங்க சொன்னப்பானா ஏக்கம் இல்லாத நேரமே இல்லைன்னு தோணுது. இப்ப 12 மணிக்கு 1 மணிக்கு நான் என்ன பண்ணணும்னு திட்டம் போடுறேன். 4 மணி நாளைக்கு என்ன பண்ணணும்னு. அது ஏக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறத விட ஒரு சில சமயம் அது நிறைவேறாமையும் போகுது. ஆனா நிறைய ஏக்கம் சொன்னீங்க, தெளிவில்லாத நிறைவேறாது உண்மையான. இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் உங்கள்ட்ட கேட்கிறேன். எங்க வீட்டுல 2 நாளா எனக்குள்ள நடக்கிற ப்ராப்ளம். இப்ப நீ தமிழ்நாட்டுல, இப்ப தமிழ்நாடு நாங்க 4ஆம் தேதி எதிர்பார்க்கிறோம். இது எங்களுடைய உரிமை. 4ஆம் தேதி எப்படி 4ஆம் தேதி வர்ற ரிசல்ட்டை நாங்க எதிர்பார்க்கிறோம். அது எங்களுடைய உரிமையா கூட, நாங்க ஜனநாயக உரிமையா கூட எடுத்துக்கிறோம். ஆனா இத பத்தி நான் பேசினா எங்க வீட்லயும் என்னோட உறவினர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது உனக்கு தேவையே இல்லை, எல்லாரையும் வாழ்த்திட்டு போகணும். நீங்க சொன்னப்பானா இந்த ஏக்கம் எனக்கு தேவையா இல்லையான்னு எனக்கு தோணுது. நீ எல்லாரையும் வாழ்த்திட்டு போறதை விட இதை நீ எதிர்பார்க்க கூடாது. அது நான் சொன்னேன். எங்க மகரிஷியோட உரிமை ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. என்னுடைய முடிவு, என்னுடைய தெளிவு, நான் எதிர்பார்க்கிறேன் தப்பு. இது உங்களுக்கு எனக்குள்ள ஒரு போராட்டமா இருக்கு 2 நாளே எனக்கும் எங்களுடைய உறவினர்களுக்கு நடுவுல. நன்றி ஐயா. சொல். வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக கொஞ்சம் யோசித்து பார்த்தால் தப்பு தான். ஏன்னா நம்ம ரிசல்ட் 4ஆம் தேதி வரப்போகுது. 4ஆம் தேதி 10 மணிக்கு ரிசல்ட் ஆரம்பிக்க போகுது. 4ஆம் தேதி ஒரு 2 மணிக்கு மெஜாரிட்டி யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். 1:59 வரைக்கும் இதை பற்றி திங்க் பண்ணுறதே என்னுடைய ஆற்றல் வேஸ்ட் ஆகுது. அதனுடைய தரம் கெடுகிறது. அன்னெசரியாக நான் சம்பந்தமில்லாத ஒரு காந்த அலையை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஓட்டு போட்டாச்சு, இனிமேல் அதை ரிசல்ட்டை மாற்ற முடியாது. ஓட்டு போட்டது நிஜம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இப்போ ஓட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வாழ்த்துனா கூட, இப்போ இவர் ஜெயிக்கணும்னு நினைச்சா கூட
நடக்குமான்னு கேட்டா சான்ஸ் கம்மி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு ஏக்கம். அந்த எண்ணம், ஒரு ஆசை, ஒரு நாட்டு, அதாவது ஒரு 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 சமுதாய நோக்கத்துல உங்க எண்ணம் இருக்கு, அது சூப்பர். நல்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே இல்லை, உயர்ந்த நோக்கம்தான். ஆனால் அதற்காக என் கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள்ல நான் ஏக்கமா வைத்திருக்கிறதோ, அதை பத்தி சிந்தனை செய்யறதோ, நீங்க சிந்தனை செய்யறதுக்கு காரணமே ஏக்கம் இருக்கிறது தான். நான் ஏன் அதை பத்தி யோசிக்கேன்? ஒரு ஆசை இருக்கு மனசுக்குள்ள, அது என்ன ஆகுமோங்கிற ஒரு 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 முடிவு தெரியாத ஒரு நிலை, அதுக்கு பேர் தானே ஏக்கம். அப்போ அந்த ஏக்கம் இருப்பது வந்து நம்மளுடைய ஆற்றலை விரயம் செய்கிறது, நேரத்தை வீணடிக்கிறது. அதுக்கு பதிலாக வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இல்லை இவங்க இவங்க நல்லபடியாக ஆட்சி நடத்தணும், வர்றவங்க நல்லபடியாக ஆட்சி நடத்தணும், நேர்மையாக, இப்படி வந்து நம்ம வாழ்த்திட்டு போகிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த விஷயத்துல உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக 100% தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்காக, அதாவது நம்ம வீட்டு சம்பந்தப்பட்ட ஆட்கள் மூலமா ஒரு பையனை அந்த காலேஜில் போடலாமா இந்த காலேஜில் போடலாமான்னு ஒரு ஆர்குமெண்ட் வருது, முரண்பாடு இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு, பெர்ஃபெக்ட். அப்பதான் நம்ம ஒரு சரியான டெசிஷன் எடுக்க முடியும். இது நம்ம வந்து நல்லதை நினைக்கணும், நம்மால முடிந்த அத்தனையும் கடமைகளை செய்யணும், அதுக்கப்புறம் அதில் சிந்தனை செய்யறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனாலும் உங்க நோக்கம் வந்து ஒரு சமுதாய நோக்கம். சூப்பர், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், முன்னாடி எல்லாம் எங்க அப்பா அம்மா யாருக்கு சொல்றாங்களோ அவங்க தான் நாங்க ஓட்டு போடுவோம். இப்ப 5 இருந்தா 5 பேர் போட்டு வர்றாங்க குடும்பத்துல. ஒண்ணு, உண்மையிலேயே தெளிவில்லாத இயக்கம் நான் டிக் பண்ணிருக்கேன் நீங்க பேசையிலேயே, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் அதுக்கு மேல ஒரு உணர்வு. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். சந்திராமா நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். இது கிருபாநிதி அம்மாக்கு மட்டும் இல்ல, இன்றைய காலகட்டத்துல எல்லாரோட நிலைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி அம்மா நீங்க பேசலாம். சந்திரம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. பெங்களூர்ல இருந்து ராஜேஸ்வரி அம்மா பேசுங்க. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா. ஹெல்த் ஓகேவா? நான் யாரு ஒரு 23 வருஷத்துல இந்த நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாலும் நீங்க சொல்றபடி, ஆனா நீங்க அவ்வளவு ஈஸியா சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம வீட்டுலவே வெறும் நம்ம ஒரு 4-5 பேர் 6 பேர் கர்மயோகத்துல இருக்கிறவங்க அது பிராக்டிஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நிஜமாவே. ஆனா பட் ஆத்தியாத்மத்துக்கு போகணும், பிலாசபி போகணும். அதுக்கு நான் யாரே மெயினா எப்படி நம்ம முடிவு எடுக்கலாமான்னு எனக்கு ஒரு டவுட், உங்ககிட்ட கேட்கலாமான்னு. ஆனா இன்னைக்கு சப்ஜெக்ட் சூப்பர் ஐயா. நன்றி. கண்டிப்பாக 4 பேரோ 6 பேரோ எல்லா விஷயத்திலையுமே இந்த நான் யாருங்கிற அது 5வது பயிற்சியாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருப்பார்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பயிற்சியை வந்து நம்ம அந்த இடத்துலையும் செயல்படுத்தலாம், எதா இருந்தாலும் சரி. ஏன்னா இது வந்து ஆரம்ப காலத்தில் எனக்கு இது ஹெல்ப் பண்ணுச்சு. எப்பெல்லாம் எதிர்பார்த்தது நடக்கலையோ அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள பொறுமை இழக்கிற ஒரு சூழ்நிலை, கோபம் வரும், எரிச்சல் வருது. சில நேரங்களில் நான் எக்ஸ்ட்ரீமாக அதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கோபமாக நான் சொல்லியிருக்கிறேன். அப்போல்லாம் இந்த கேள்வி நான் எனக்குள்ளே கேட்டுப்பேன், நான் யார், அவங்க யார்? ஸோ அதனால் இது எப்பெல்லாம் நான் சொன்ன அந்த 5 சூழ்நிலைகளில் நாம் எந்த அளவுக்கு இதை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு தடவை நம்ம கேட்டுட்டோம், 10 தடவை கேட்டுட்டோம், 100 தடவை வீட்டம்மா அது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் யார், அவங்க யார், அடுத்த தடவை இதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து இயற்கையாகவே இந்த மேல்பதிவின் காரணமாக இறைநிலை தான் அவங்களை இப்படி பண்ணிட்டு இருக்கு. எதிர்த்து பேசக்கூடாது, மறுத்து பேசக்கூடாது, துன்பம் கொடுத்துடக்கூடாது, புதுசாக பாவம் வரும் இல்லை தொடரும் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை டக்குன்னு வர்றதை நம்ம அனுபவிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை பயன்படுத்தித்தான் ஆகணும். நன்றி, வாழ்க வளமுடன். ஓகே, ரொம்ப நன்றி, நல்வாழ்த்துக்கள். எக்ஸ்பெக்டேஷன் விட்டா சரியாயிடும் நினைக்கிறேன். கரெக்ட். எக்ஸ்பெக்டேஷன் தான் ஏக்கத்தை கொடுக்கிறது. எக்ஸ்பெக்டேஷன் தான் ஏக்கத்தை கொடுக்கிறது. ஏக்கம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் எதிர்பார்ப்பு, நிறைவேறாத ஆசைகள், ஒரு தவிப்பு. ஸோ எல்லாமே ஒண்ணுதான். எக்ஸ்பெக்டேஷன் இம்பார்ட்டன்ட். நல்வாழ்த்துக்கள் ஐயா. அம்மா ரொம்ப நன்றி அம்மா. நல்வாழ்த்துக்கள். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். கும்பகோணத்துல இருந்து சாந்தி கண்ணன் அம்மா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்ப வந்து வாழ்க்கையில வந்து இதுதாயா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எதா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யுது. நான் யாரு, அவங்க யாரு, இந்த நிலைமை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துருச்சு எனக்கு. இதைதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாதான் நம்ம அமைதியா இருக்க முடியுங்கிறத என்ன எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த நன்றி சொல்லத்தையா உங்களை இன்னைக்கு அழைச்சேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா ஐயா, கண்டிப்பா நன்றி ஐயா. அம்மா நன்றி அம்மா. சந்திராமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புமா. கவிதா கோவிந்தராஜன் அம்மா காஞ்சிபுரம்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதா? ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க வளமுடன், ஐயா. வாழ்க. சிந்தனை, எதிர்பார்ப்பு எல்லாம் ஏக்கம் தானே ஐயா? சிந்தனை ஏக்கம் கிடையாது, ஆ, எதிர்பார்ப்பு. ஆ, இப்போ சிந்திக்கிறோம், தோசை ஆ, இருக்கு, பூரி இருக்கு, இட்லி இருக்கு, எதை சாப்பிடலாம்னு யோசிக்கிறோம். இது ஏக்கம் கிடையாது. ஆ, ஆ, ஏக்கம் என்பது எதிர்பார்ப்பு. இப்போ நம்ம எதிர்பார்ப்பு. இட்லியை சூஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பக்கத்து ம், டேபிள்ல ஹோட்டல்ல பூரியை நல்ல புசு புசுன்னு எண்ணெயே இல்லாம ஒரு 2 பூரியை கொண்டு வந்து ஐயோ அதை ஆர்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம சரியா சிந்திக்கல, சரியான முடிவை எடுக்கல. இப்போ பூரி ம், ஆர்டர் பண்ணிடலாமான்னு ஒரு ஆசை வந்துட்டு ம், பூரியை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டா பெட்டர். சாப்பிடாம போயிட்டாரு, அன்னைக்கு போய் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ம், இது ஏக்கமாவே இருக்கும் அடுத்த பூரியை சாப்பிட்ற வரைக்கும். ஸோ அதனால சிந்தனை செய்வது ஏக்கம் அல்ல, எதிர்பார்ப்பது ம். எதிர்பார்ப்பு. நிறைவேறவில்லை என்றால் அது ஏக்கமாக மாறிவிடும். எதிர்பார்ப்பது நடக்கலைன்னா அது ஏக்கமாகத்தான் உள்ளே இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம ம், கட்டுப்படுத்தக்கூடாது. ஏக்கங்கள் கூட 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 அதுதான் புலம்பலாக மாறிவிடுகிறது. ஐயோ என்ன வெயில் அடிக்கி புலம்புறோமா, இப்போ ஆ, இந்த வெயில் இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஏங்கி ஏங்கி இப்போ இருக்குங்கிறத பொறுக்க முடியாமல் நாம புலம்புகிறோம். ஸோ நீண்ட கால ம். ஏக்கம் புலம்பல்கள். ஸோ அதனால சிந்தனை செய்யறது பிரச்சனையே இல்லை, பிரச்சனை இல்லை. எதிர்பார்ப்பு அது எஸ் கரெக்ட். வாழ்க ஆ, வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க நன்றி. வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த அன்பராக கலைமதி மோகன். வாழ்க வளமுடன். நீங்க பேசலாமா? அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா உங்க பேச்சு ரொம்ப நிறைவா இருந்ததுங்க ஐயா. இப்ப நம்ம எல்லாத்தையுமே தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். பணம், பொருள், அப்புறம் பதவி, அப்புறம் புகழ். ஆனா உறவுகளை தேடி ஓடுறதும் இருக்குன்னு சொன்னீங்க ஐயா. நடுவுல தனிமையில இருக்கிறவங்க உறவுகளை தேடி ஓடுறாங்க. பொதுவா தான் கேட்கறேன் ஐயா. 60+ இருக்கிற எல்லாருமே ஒரு லோன்லினஸ்ல தான் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துல பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அவங்க தனிமையா தான் இருக்க வேண்டியதா இருக்கு. தனிமைன்றது இறைநிலையோட இணைந்த நிலை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓரளவுக்கு அதை பண்ணிட்டு இருந்தா கூட உறவுகள்ல நம்ம கூடவே இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு ஏன் இருக்குதுங்க ஐயா? அதாவது நம்மள மட்டும் சொல்லல, ஔவையாருடைய பாடல்ல இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினரோடு சேர்தல் அப்படின்னு வருதுங்கய்யா. அவர்களை கனவிலும் நினைவிலும் நினைப்பது தானே. அப்ப ஏன் அவங்க இன்னொரு பர்சனை தேடிட்டே இருக்காங்க பெரும்பாலும்? வாழ்க வளமுடன். நாம தனிமையா இருக்கிறது இறைநிலையோட இருக்கிறோமே, சந்தோஷமா இருக்க ஏன் முடியல? அது ஒரு பெட் அனிமலா கூட இருக்கட்டுங்க ஐயா. ஒரு டாக் கூட அவங்க சந்தோஷமா விளையாடினா அது ரொம்ப ஹாப்பி ஆகுது. அதை கண்டுக்காம விட்டா அது ரொம்ப சேட் ஆயிடுது. அதை கேட்கணும்ட்டு ஐயா. வாழ்க வளமுடன். நல்ல கேள்வி. ஒரு ஆழ்ந்த சிந்தனையின் மூலமா வர்ற கேள்விதான். கண்டிப்பா இறை உணர்வு பெற்ற மகான்களுக்கு அவங்க தனிமையா இருந்து ஆனந்தமா வாழ முடியும். இந்த இறை உணர்வு பெற முயற்சி ஆரம்பிச்சிட்டோம், ஆனா போய் சேரல. இந்த இடையில இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கல் தான். நமக்கு வந்து இந்த குழப்பங்கள் வரலாம். நம்ம ஏன் இப்படி தோணுது, ஏன் இப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், எல்லா உயிரினங்களுக்கும் உணர்ச்சி என்பது இயல்பு. உணர்வு இருக்கணும், பிடிக்கும் பிடிக்கல, வரும் வரல, எனக்கு வேணும் வேண்டாம், துன்பம் இன்பம் இது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இன்பம் துன்பம் என்பதே எனக்குள்ள ஓடுகிற ஜீவகாந்தத்தோட வேறுபாடு தான். மகரிஷி சொல்லியிருப்பாங்க தர மேடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜீவகாந்தம் உள்ள ஏங்கி கொண்டு இருக்கிறது, அங்கே பார்க்குற ஒரு சின்ன வேறுபாடு தான் நமக்கு உணர்வாக நமக்கு தெரிகிறது. சமமாக இருந்துச்சுன்னா, செலவும் வரவும் சமமாக இருந்துச்சுன்னா நம்ம அமைதின்னு சொல்கிறோம். வரவை விட செலவு ஜாஸ்தியாக போச்சுன்னா துன்பம்ன்றோம். ஸோ வரவை விட செலவு கம்மியாக இருக்குன்னா இன்பம்ங்கிறோம். ஸோ இது எல்லாமே உணர்வு சம்பந்தப்பட்ட அத்தனையுமே ஜீவகாந்தத்தினுடைய இயக்கங்களை பொறுத்து இருக்கு. சரி, அப்படி என்றால் மனுஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பூமி சுத்துது, வயசாகுது. அப்போ அந்த ஜீவகாந்தம் செலவாகிட்டே இருக்கு. இந்த செலவை ஈடுகட்டுவதற்கு தான் நமக்கு பசிங்கிற ஒரு உணர்வு வருது. இது உடல் ரீதியாக. மனசு ரீதியாக இந்த காந்தத்துக்கு கொஞ்சம் தேவைப்படுகிறது. அதை தான் வந்து நாம் தனிமையாக இப்போ பெரிய குற்றம் பண்ணவங்கள என்ன செய்கிறாங்க, 10 பேர் முன்னாடிலாம் போடுறதில்ல, தனி ரூமில் ஜெயிலில் போடுறாங்க. ஏன்னா அதை அனுபவிப்பது மிகப்பெரிய கஷ்டம் அவர்களுக்கு. அந்த மாதிரி ஒரு தண்டனை, சிறை தண்டனை என்பது தனிமை.
அப்போ நம்ம வந்து தேடணும். அதுக்கு தான் இப்போலாம் வந்து நம்ம என்ன அதாவது ஒரு ஆராய்ச்சி பெப்பர்டைன் யூனிவர்சிட்டின்னு ஒரு பல்கலைக்கழகத்தில் இதுவரைக்கும் நடந்த ஆராய்ச்சியில் லாங்கஸ்ட் ரொம்ப அதிக காலமாக கிட்டத்தட்ட 93 வருடங்களாக பண்ணின ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், யார் முதுமையிலையும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு வாழ்கிறார்கள் என்றால் யார் நிறைய சக மனிதர்களோடு இனிமையை வைத்திருக்கிறார்களோ. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஆர்டர் பண்ணனா வீட்டில் கொண்டு வந்து பீஸாவை கொடுப்பான், இல்லை ஒரு கத்திரிக்காய் காக்கிலோ கொடுப்பான். கடை அங்கன தான் இருக்குது. நடந்து போகணும், போகிற வழியில் 4 பேரை பார்க்கணும், கடைக்காரர்கிட்ட பேசணும். இந்த காந்த பரிமாற்றம் இருக்க எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கும். ரூம்லேயே உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த எனர்ஜி ஆற்றல் விரயமாகிட்டே இருக்கா, 24 மணி நேரம் செலவாகிட்டே இருக்கு. நீங்கள் விரும்புறீங்களோ விரும்பலையோ ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, செலவாகிட்டு இருக்கும், ஹார்ட் பம்ப் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த செலவை ஈடுகட்டுவதற்கு வெறும் உணர்வு, சாப்பாட்டிலிருந்து மட்டும் வர்ற உணர்வு, உணவிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் அது ஒரு பர்சன்டேஜ் தான். ஆனால் மனசு என்பதுக்கு 25% ஆற்றல் செலவாகுதுன்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. இதை ஈடுகட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் தேவை. அவங்க அதைத்தான் சொல்கிறாங்க. மனிதர்கள் மனித வளம் என்று அந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது. எத்தனை பேர்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கன்ட்டு. சரி, இது அவங்க 93 வருஷமாக 88 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு 5 வருஷம் ஆச்சு. 2017 சொல்லியிருக்காங்க. அப்போ 7 வருஷம் ஆச்சு. சரி, 9 வருஷம் ஆச்சு இந்த ஆராய்ச்சி வந்து. மகரிஷி இதை சொல்லியிருக்காங்களா, உண்மைதானா அது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், வாழ்க்கை வளர உயர்நிலை படிகள் 5ன்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க இல்லையா, உடல் நலம் கருமையம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகத்தில் நட்பு நலம் என்று ஒரு 3வது படிநிலையை கொடுத்திருப்பார்கள். அந்த நட்பு நலத்தை பற்றி ஒரு 6-7 பக்கம் அந்த புத்தகத்தில் இருக்கும், படிச்சு பாருங்க. அங்க அவர் சொல்றாரு, மனித வளம், வாழ்க்கையை நாம சந்தோஷமா நிறைவாக வாழ வேண்டும் என்றால் அவர் என்ன கணக்கு சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. எனக்கு எத்தனை பேரை பிடிக்கும், எத்தனை பேரை பிடிக்காது, என் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவர்கள், இந்த எண்ணிக்கை கூடணும் 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 கூடணும். அதுதான் மனித வளம்ங்கிறாரு. ஆக்சுவலாக மனித வளத்துக்கு இங்கிலீஷில் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஒரு கம்பெனியில் எத்தனை பேர் எடுக்கணும், எத்தனை பேரை வீட்டுக்கு அனுப்பணும், யாருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும், மனிதர்களை சம்பந்தப்பட்டது. அதனால மனித வளம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அடிப்படையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மனித வளம் அதிகம் என்றால், நான் வாழும் வரை, நான் இறக்கும் வரை யாரையும் வெறுக்க மாட்டேன். இது அந்த ஃபார்முலாலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். அப்படி வச்சுக்கணும். 1. 2, என் வாழ்க்கையில் யார்கிட்டலாம் நான் எத்தனை பேர்கிட்ட அதிகமாக நான் பழக முடியுமோ, இனிமை காக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஏன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் கேட்காமலேயே பிறர் கொடுக்கிற அளவுக்கு என்னுடைய காந்த அலை அங்கே செய்யும். இதுதான் நிறை செல்வம். நானா தேடணும் கூட அவசியம் இல்லை. அவனுக்கு தெரியாது கொடுக்கணுமா வேண்டாமா, எப்போ கொடுக்கணும், யார் மூலமாக கொடுக்கணும்னு. ஆனால் உறவுகள்கிட்ட பூரா நான் பேச மாட்டேன். 12 வருஷமா அண்ணன்ட்ட பேசலை, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை, அங்கே பெரியப்பா பையன் அவர் இன்விடேஷன் கொடுக்கல கிரகப்பிரவேசத்துக்கு, அதுலேருந்து நான் பேசுறது இல்லை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய காந்த அலையை அங்கங்கே டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களையும் தடை செய்து விடுகிறது. என்னுடைய காந்த ஆற்றல் போய் ஈர்த்து வரும், நான் முயற்சி செய்கிறேன், ஆனாலும் தடையாக அமைந்து விடும். ஆகவே இது ரொம்ப 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 முக்கியம். கூடுமான வரைக்கும் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை. யார் மேலுமே தப்பு இல்லையே. நான் எப்படி ஒருத்தரை வெறுக்க முடியும், ஏன் உறவுல எனக்கு இனிமை இல்லாம போக முடியும்? பொறாமையில அவங்க இருக்கட்டும், ஏன் மனசுக்குள்ள இருக்காங்கிறத ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். அருமையான கேள்வி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, நம்ம வேதாத்திரியத்தை பொறுத்த வரைக்கும் வேதாத்திரியத்தின் மூலமா கிடைக்கிற நட்பு நலம் ரொம்ப அதிகங்க ஐயா. அது சிறப்பானது குரு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப 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 கரெக்ட். நாம முயற்சியே எடுக்காம மன்றத்துல இருக்கும் பொழுதே நமக்கு வந்து இவ்வளவும் கிடைக்குதுங்கிறது, 1 வாங்கினா 1 ஃப்ரீங்கிற மாதிரி நாம இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அமைஞ்சிருது. உண்மையிலே கிரேட், சூப்பர். நிச்சயமா. நன்றி. அடுத்த நண்பராக பவுன் ஸ்ரீனிவாசன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஐயா. இப்ப ஆக்சுவலா எனக்கு வந்து 2 விதமான இயக்கங்கள் பத்தி கேள்விகள் இருக்குதுங்க. இப்போ வந்து கரெக்டா சப்ளை செயின் வந்து கரெக்டா மெட்டீரியல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வாட் நெக்ஸ்ட், நம்ம பொருளாதாரத்துல வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு சிந்தனை வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதாவது நியூஸ் பார்க்குறப்பையோ இது பார்க்குறப்பையோ அது ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குதுங்க. இன்னொரு ஏக்கம் வந்து நம்ம உடல் சார்ந்த ஒரு ஏக்கம். அதாவது இப்ப என்னோட அம்மாவோட அம்மா எல்லாத்துக்குமே சுகர் இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து சுகர் இல்லை. பட் வந்து இப்ப எனக்கு ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்றப்ப வந்து ஒரு கொஞ்சம் இப்ப நமக்கு ஃபியூச்சர்ல வராம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏக்கம் வந்து
இருந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ முதல் கேள்விக்கு வருவோம். இப்போ நீங்க துபாயில் இருக்கிறீங்க, இந்த போர் நடந்துட்டு இருக்கு, அதனால வந்து பிரச்சனையா இருக்கு, மெட்டீரியல் கிடைக்க மாட்டேங்க, அது கிடைக்க மாட்டேங்க, இது கிடைக்க மாட்டேங்க. கொஞ்சம் இப்படி யோசிங்களேன். இப்போ நானும் இங்கே தான் இருக்கிறேன் இல்லையா? மே 2ஆம் தேதி நாங்கள் வந்துட்டேன். எல்லாம் நார்மலாக இருக்குது சார், ஒரு பிரச்சனை கிடையாது சார் அப்படின்னு முதல்ல நான் நினைக்கணும். என்னை மாதிரி நிறைய பேர் நினைக்கணும். அவ்வளவு பேருடைய எண்ண அலைகள் மாற்றத்தை உருவாக்கணும். ஐயோ இப்படி நடக்குது, அது கிடைக்க மாட்டேங்குது, இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், நாங்கள் நேற்று போய் வெஜிடபிள் மார்க்கெட்டில் நாங்கள் சமைச்சிட்ருக்கோம், நானே என் மாப்பிள்ளைங்க இருக்கும். போய் வாங்க போனால் அந்த தேங்காய் 3 ரியாலுக்கு கொடுத்த ஒரு தேங்காய் 7 ரியால் போட்டிருக்கோம். ஆப்வியஸாக அங்கேருந்து கப்பல் வரல, அது வரல, இது வரல, கொஞ்சம் காஸ்ட்லி கூட தான். இதெல்லாமே சிக்கல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல வளைகுடா நாட்டில் அமைதி வரும், ஒரு பிரச்சனை இல்லைன்னு எதை நாம் அதிகம் சிந்திக்கிறோமோ அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றால் அது பொதுவாக நடக்குதோ இல்லையோ, என் வாழ்க்கையில் அது நடக்குமா நடக்காதா? நான் வந்து ஐயோ இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, அது கிடைக்க மாட்டேங்குது, இது கிடைக்க மாட்டேங்குது, காசை கூட்டிட்டாங்க, இன்னும் 10 இடத்துக்கு காசை கூட்டுவோம், இன்னும் கிடைக்காது, மோசமாக போவோம். மற்றவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு கிடைக்காது. ஒவ்வொருத்தருடைய சிந்தனையுமே அவர்களுடைய வாழ்க்கையை, சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். வேற யாரோலாம் காரணம் கிடையாது. எந்த சண்டை நடந்தாலும் சரி, ஒரு அணுகுண்டே போட்டாலும் சரி, அங்கன வேணா விழும், எனக்கு வராது. எதை பொறுத்து? நான் வச்சிருக்கிற கர்மா நல்லா இருந்தா, நான் வச்சிருக்கிற எண்ணங்கள் நன்றாக இருக்கும் என்றால் எனக்கு ஏன் பிரச்சனையா இருக்க போகுது? ஸோ முதல்ல நாம பிரச்சனைக்குள் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றி சூப்பரா இருக்கிறோம், அருமையான சூழ்நிலை, எல்லாம் முன்னேறிட்டு இருக்கு, அமைதி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்பணும். Unless you believe it, you can't see it, you can't feel it, you can't realize it. நம்பாத வரை நடக்காது. ஸோ நம்ம நம்பணும். அதனால நீங்க அப்படி நினைங்க. 1. 2, அதுக்காக ஆமாம் சார் எல்லாம் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா சிக்கலாயிரும். ஸோ தேவையான ப்ரிகாஷன், அதுக்கு என்னென்ன நான் நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகணும். அது நம்ம நீங்கள் ஒரு லெக்சர் கேட்கும்போதே சொன்னேன், அந்த பொருளாதாரம், பணம், அதுக்கு என்னென்ன நம்ம தயார் பண்ணணுமோ அந்த தயாரிலாம் இருக்கணும். ஆனால் எண்ணம் தெளிவாக இருக்கணும். இது எனக்கு மட்டும் நடக்கல, சுத்தம் எல்லா பக்கமும் இது போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அதனால என்ன இருக்கு, எல்லாம் சூப்பராக நடந்துட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை சார். 3 நேரம் சாப்பிட்றேன் சார், ஆஃபீஸ் டெய்லி போயிட்டு இருக்கேன், இதோட வேற என்ன வேணும்? ஒய்ஃபுக்கு டெய்லி காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் பேச முடியுது, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன நின்று போச்சு இப்போ இதனால் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கட்டும். சிரமங்கள் என் பாவப்பதிவை கழிக்கிறது, ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறது இறைநிலை அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க, நீங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. இது உங்க முதல் கேள்விக்கான பதில். 2வது கேள்வி உடல் சார்ந்த ஏக்கம். இப்போ அம்மாவுக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருக்கு, அப்பாவுக்கு இருக்கு, எல்லாரும் யார் வேணாலும் இருக்கட்டும். ஒரு அப்பா வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து 10 வயசுல சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சார். ஒரு நாளைக்கு 10 பிடிக்கார், 20 பிடிக்கார். 5 குழந்தைகள். இந்த 5 குழந்தைகளும் சிகரெட் பிடிக்கும் வாய்ப்பு இருக்கு, 5 குழந்தைகளும் சிகரெட் பிடிக்காம தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எதை பொறுத்தது என்றால் அவர்கள் கருமையத்தில் இருக்கிற அப்பாவோட பதிவு சிகரெட் பிடிக்கணும்னு எண்ணத்தை எழுப்பும் பொழுது, இவர் மகரிஷி சொல்லுகிற நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிருங்கிற ஆகாமிய கர்மத்தை கையில் எடுத்துக்கொண்டால் அவர் பிடிச்ச அதையே சேச்ச இந்த தப்பை மட்டும் செஞ்சிடவே கூடாதுன்னு மேல்பதிவு போட்டுட்டால் வராது. பரம்பரை நோயையும் குணப்படுத்த முடியும். இதுக்கு நான் உங்களுக்கு அட்லீஸ்ட் இப்போ 10 எக்ஸாம்பிளை நான் கொடுக்க முடியும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து. எப்படி அந்த ஃபேமிலி எல்லாம் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க, அதை பண்ணிட்டு இருக்காங்க, இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ முதல்ல நீங்க பயப்படுறதை நிப்பாட்டுங்க. நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கும் அதெல்லாம் எடுங்க. ஒன்று கரெக்ட், நீங்கள் சொன்னது தாத்தாக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருக்கு, அம்மாச்சிக்கு இருக்கு, சித்தப்பாக்கு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க வாரத்தில் டைம் இல்லைன்னு 2 நாள் எக்ஸசைஸ் போடலைனாலும் நீங்கள் போட்டே ஆக வேண்டும். உணவை இப்போவே சரியான முறையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை ஒரு கைடன்ஸாக எடுத்துட்டு எந்தவித பயமும் இல்லாமல் உங்கள் நல்லதை நினச்சிட்டு எனக்கு இது வரப்போகிறது இல்லைங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை விதைச்சிட்டு வலிமைப்படுத்திட்டு போய்கிட்டே இருங்க. பயப்படவே தேவையில்லை. அதை மீறி வந்துச்சுன்னா விளைவு என் கையில் இல்லை, நான் ஏன் பயப்படணும்? ஆனாலும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தருங்கிறது வள்ளுவன் சொன்னது இருக்குல்ல, உண்மைதானே அது? அப்போ நான் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும் அந்த அளவுக்கு ஒன்று பரம்பரை நோய் தடுக்கப்படும், இல்லை தள்ளி போடப்படும். 2மே என் கையில் தான் இருக்குது, தடுக்கிறேனா தள்ளி போடுறேனா. ஸோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். உங்கள் 2வது கேள்விக்கு பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் நம்பிக்கையோடு தேவையான எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனை எடுத்துட்டு முதல்ல நீங்கள் நம்புங்க. அவங்களுக்கு இருந்தால் என்ன,
எனக்கு வரணும்னு யாரா எழுதி கொடுத்துருக்காங்களா என்ன? வாழ்க்கை நம் கையில். ஸோ இதை நம்பிட்டு நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா ஒரு ஒண்ணுங்க ஐயா, இப்போ ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் இப்ப முதுகு வலி இருக்குன்னு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஐயா. இப்ப லேட்டஸ்டா ஸ்கேன் எடுத்து பாக்குறப்ப நிறைய பல்ஜ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு டிராவலிங் வந்து அவாய்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க. அவங்களே பயன்படுத்துற மாதிரி மருத்துவர்களே ஒரு எண்ணத்தை போட்டுறாங்க ஐயா. இப்போ வந்து அப்புறம் வந்து நர்வ் சர்ஜன் போய் பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்த உடனே இல்ல நார்மலா இருக்குன்றாங்க. ரொம்ப வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போனா சர்ஜரி பண்ற மாதிரி ஆயிடும், சர்ஜரி வந்து ரொம்ப சீரியஸான இது எப்படின்ட்டு அந்த எம்டி படிச்ச மருத்துவர்களே ஒரு எண்ணத்தை வந்து நமக்குள்ள விதைச்சு விட்டுறாங்க ஐயா. இப்ப நம்ம இதுல வேதத்திரியத்துல இருக்கிறதுனால நம்ம ஓகே அது நடக்காது அப்படின்ட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. பட் ஆனா அவங்க எம்டி படிச்ச டாக்டருங்களே ஒரு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து விதைச்சு விட்டுறாங்க நம்ம மனசுக்குள்ள. வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் முதல்ல 2 விஷயம் பார்ப்போம். முதல் விஷயம், எம்டி படித்த டாக்டர்ஸ் மருத்துவர்கள் அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அவங்க அதை சொல்லித்தான் ஆகணும். சொல்லலைன்னா அவங்க கடமையை அவங்க சரியாக செய்யலைன்னு அர்த்தம். இது அவங்களுடைய அவங்க பார்க்குற தொழிலுக்கு எது தர்மம் என்றால், அவர்கள் ரிப்போர்ட்டில் என்ன பார்க்குறாங்களோ அதை சொல்லலை, மறைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு தானே பாவம். அது அவங்க அதை சொல்லித்தானே ஆகணும். சொன்னால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் தானே மகரிஷி சொல்லியிருக்காரு. அது நீங்கள் யோசிக்கணும். அவங்க மேலே குறை சொல்லவே சொல்லாதீங்க. அவங்க ரிப்போர்ட்டில் இருக்கிறத சொல்ல போகிறாங்க, சரியா? ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது, உள்ளே இருக்கிற படம் எடுத்து அதை சொல்லுது, ஓகேவா? அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது, என் உடல்ல இந்த முதுகெலும்பில் இதெல்லாம் பல்ஜ் ஆகி வீங்கி போய் பிஞ்சு போய் அப்படி இருக்குது, இது அடுத்தாப்புல நரம்புகளை பாதிக்கும், அத்தனை உண்மைதான். இது நடக்கிறத தான் அவங்க சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அந்த விஷயத்தை நம்ம அதுலேருந்து நாம் என்ன கவனித்து கொள்ள வேண்டும், எது என் வாழ்க்கையில் நான் இப்போமே அதை தடுப்பதற்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்டில் நீங்கள் அதை எடுத்துக்கணும். 2வது விஷயம், இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் யோசிங்க. நானே ஒரு லெக்சர் கொடுத்துருக்குறேன், அதை கண்டுபிடிச்சி கேட்டு பாருங்கள். எனக்கும் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க 2010. ஒருத்தர் இல்லை 6 பேர், 3 + 2 பேர் 5 பேர் நாகர்கோவில் சொன்னாங்க. என்னை வந்து ரொம்ப மட்டமாக ஒரு கேள்வியும் கேட்டார், நீங்கள் இன்ஜினியர் தானே சார், குணமாயிருன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. என் முன்னாடி எக்ஸசைஸை பூரா போட சொன்னார். நாங்கள் ட்விஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறோம், நீங்கள் மகராசனத்தில் இப்படி புளியுறீங்கன்னாரு. ஹிப் ரொட்டேஷன் பண்ணக்கூடாது, அதை செய்கிறீங்கிறாரு. கால் முட்டியை இப்படி துருக்குறீங்க, இவ்வளவும் நாங்கள் எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னார் என்கிட்ட ஆச்சரியப்பட்டு. ஆனாலும் குணமாயிருக்குல்ல. அப்போ என்ன அர்த்தம்? நம் வாழ்க்கை நம் கையில். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணுமோ அதற்கப்புறம் ரிசல்ட் என்ன வருதோ அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நீங்கள் முதுகுல பல்ஜா இருக்கா, முதல்ல உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியுமான்னு பாரு. கரெக்டாக இப்படி நிமிந்து உட்காந்துக்கான்னு பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சாயணும். இப்படி சாஞ்சு உட்காந்து நான் கிளாஸ் எடுக்கலாம் இல்லையா? இப்படி உட்காந்தாலும் எனக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி வச்சு நம்ம இருக்கலாமே. ஆனால் ஒரு பெண்டாக இருக்கா. அப்போ நான் எல்லா இடத்துலையுமே நம்ம முதுகெலும்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நான் கரெக்டாக பயன்படுத்துகிறேன்னா, டாக்டர் என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்களோ கரெக்டாக அதை பின்பற்ற முடியுமான்னு பாரு. ஏன்னா அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே வீங்கி போய் உள்ள பல்ஜாக இருக்குது, இப்போ நான் குனிஞ்சு வெயிட் எடுத்தால் டப்புன்னு இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகும், பிஞ்சிட்டு வெளியில் வந்துடும். அப்போ அதை நம்ம செயல்படுத்தித்தான் அதை வந்து பின்பற்றித்தான் ஆகணும். அவங்க ஒன்றும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எந்த மருத்துவரும் சொல்ல போகிறதில்ல, சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, நீங்கள் எனக்கு அந்த லெக்சரை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் ஏதாவது கேள்வி இருக்குன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுவும் இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் இருக்குது. மகராசனம் எக்ஸசைஸ் வந்து போடும்போது வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு வழி சொல்கிறேன். ஆனால் பயப்பட தேவையில்லை. சர்ஜரி தான் பண்ணி ஆகணுமா அப்படிங்கிறது கேள்விக்கு நான் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த முயற்சிகளெல்லாம் எடுத்தும் குணமாகலை, இம்ப்ரூவ் ஆகலைன்னு சொன்னால் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது, ஓகேவா? ஆனால் முயற்சி பண்ணி தான் ஆகணும். முயற்சி செய்கிறது தான் நல்லதாக இருக்கும். நன்றி. இல்லைங்க, இப்போ சர்ஜரி தேவையில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை ஓகே, அப்புறம் அப்போ நீங்கள் இப்போமே குணமாக்க பாருங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்தால் இது இந்த பிரச்சனை கூடாமல் குறையுமோ அதை செய்வதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் எடுங்கள். லைஃப் ஸ்டைல், நிற்கிறதுலேருந்து உட்கார்றதுலேருந்து நடக்கிறதுலேருந்து நம்ம எக்ஸசைஸ் போடுறது எல்லாத்தையும் கொஞ்சம் இப்போமே ப்ரிகாஷன். இந்த வயசுலேயே நமக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகிறது வந்து அப்போ நம்ம எவ்வளோ தூரம் அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது சொல்லுது இல்லையா? ஸோ இப்போ நம்ம அதை நீங்கள் இப்போமே அந்த ப்ரிகாஷன் எடுத்துட்டிங்கன்னா அந்த சுச்சுவேஷன் வரவே வராது. ஏன்னா ஆப்ரேஷன் 4 போல்ட்டை போட்டு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதே இல்லை. அப்போ உங்களெலாம் ஒன்றுமே இல்லையே, ஏன் நீங்கள் இதுக்கு பயப்படணும்? கவலையே பட தேவையில்லை. தேவையான அத்தனை சரியான செயல்களையும் நீங்கள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஐ திங்க் தடுத்துடலாங்கிறது எனக்கு அப்படி தான் தோணுது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த ஜெயாம்மா நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நீங்க சொன்னீங்க இல்லையா ஏக்கம் பத்தி சொன்னீங்க இல்லையா ஒவ்வொரு விஷயத்துல வந்து நம்ம ஏக்கப்படுறோம்னு. இப்போ வந்து எங்களுடைய லைஃப் டைம்ல நாங்க வந்து ஒரு ஒரு எங்க ஊர்ல இருந்து வேற ஒரு ஊர்ல போயிட்டு இடம் வாங்கி நம்ம அங்க வந்து செட்டில் ஆகலாம், நம்ம வயசான காலத்துல இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்த வாங்கணும். அப்போ வந்து வாங்கும்போது எந்த தடையுமே இல்ல. வாங்குறதுக்கான எல்லா சூழ்நிலையும் கரெக்டா அமைஞ்சது. ஃபைனான்ஷியலாவும் சரி, லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா இருந்தது. ஸோ நாங்க அங்க ஒரு வீடும் கட்டிட்டோம். இப்ப கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப அங்க நிறைய பிரச்சனைகள் வருது. வழி வேணும், வித்தவங்களே வந்து எனக்கு வழி கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனு அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பஞ்சாயத்து பேசி அதெல்லாம் செட் ஆகாம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டோம். இப்போ வந்து இது இந்த ஏக்கம் வந்து எனக்கு சரியில்லைன்னா அப்ப நான் இதை வாங்க முயற்சி பண்ணும் போதே இதை தடுத்திருக்கலாம்ல இறைநிலை. எதுக்கு அதை வந்து எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டு இப்ப லாஸ்டா வந்து இப்ப நாங்க மூவ் பண்ணிடலாம்னு ஒரு 2 இயர்ஸ்ல போயிடலாம், அங்க இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நாங்க அதுக்கு பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம், வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது? இப்ப நீங்க சொன்னீங்க தீதும் நன்றும் பிறத்தர வரா. அப்போ இதுல நாங்க என்ன தப்பு பண்ணோம்? இப்போ பால் தயிர் இதுதானா? அப்போ பால் உள்ள இருக்குன்னா அப்ப இதுல எந்த இடத்துல நாங்க பாலா இருக்கோம்? ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது? இதை எப்படி இது கடந்து போறது ஃபர்தரா? வாழ்க்கை வளமுடன். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வரும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் 2-3 கேள்விகள் கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி, இறைநிலை ஏன் அப்போ அதை கொடுத்தது? இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு ஜீவன்கள் எடுத்தாடும் பகடை காய்கள் பீத்து எறிவான், இடமாற்றி வைப்பான், பிழையென்று சொல்ல பிறந்தோர் யார் பேருலகில். இறைநிலை நடத்துறது எதையுமே நம்ம ஏன் இறைநிலை பண்ணலன்னு கேட்கவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவன் கணக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் உங்கள் நிலத்தை மட்டும் பார்க்குறீங்க. ஆண்டவன் கணக்கு நீங்கள் உங்கள் கொண்டு வந்த கருமா, அவங்க அப்பா அம்மா சேர்த்த கருமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் ரிசல்ட் கொடுக்கும். அதனால் அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணாதீங்க, தேவையும் இல்லை. நான் செய்கிறது கரெக்டாக செய்கிறேனா, ரிசல்ட் எதுவானாலும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் செய்கிறத கரெக்டாக செய்கிறேனா, இவ்வளோதான் பார்க்கணும். ஸோ ஒன்று, நீங்கள் அப்போ எல்லாம் கரெக்டாக பார்த்துருக்கீங்க, எல்லாம் விசாரிச்சிருக்கீங்க. ஸோ பெர்ஃபெக்ட், அதில் நீங்கள் கரெக்டாக தான் முடிவு பண்ணி அந்த டெசிஷன் எடுத்திருக்கீங்க, சூப்பர். இந்த பிரச்சனை அந்த வித்தவரே இப்போ தான் தெரிஞ்சிருக்குமா இருக்கும். அவர் அப்போவுமே தெரியாமல், ஆமாம் அங்கே ஒரு நிலம் இருக்குது, அது வழியாக அந்த பிளாட்டுக்கு வந்துடலான்னு நினச்சிருக்கலாம். தெரியாது எனக்கு, நானாக சொல்கிறேன் ஒரு பாசிபிலிட்டிஸ். இல்லை வேணும்னே இப்போ வித்துருவோம், அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட நம்ம ஏமாற்றி நம்ம வாங்கிக்கலாம்னு நினச்சிருக்கலாம். எதுவானாலும் இருக்கட்டும், நம்ம இருக்கிற கர்ம வினைகளுக்கு ஏற்ற விளைவு இன்பமாகவோ துன்பமாகவோ சிக்கல்களாகவோ நோய்களாகவோ வந்து கொண்டே இருக்கும். இதில் வந்து நம்ம தப்புலாம் கண்டுபிடிக்க முடியாது. இது முதல் விஷயம். 2வது விஷயம், பால் என்ன தயிர், நான் என்ன இது பண்ணினேன், என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு இப்போ அந்த அந்த இதில் யார் பாலுன்னு கேட்குறீங்க இல்லையா? ஒன்றும் இல்லை. முதல்ல யார் பிரச்சனை பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, அதெல்லாம் அவங்கெல்லாம் தயிர், இவ யார், அவர் முன்னாடி பண்ணலை இப்போ பண்ணலை, எல்லாம் இறைநிலை தான் இதை செய்துட்டு இருக்குங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிறோம். யார் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கோம்? எவர் ஒருவர் துன்பம் தரினும் வினை போகும் நல் மருந்தே என ஏற்பு கொள்வோம். ஸோ முதல்ல அவங்க மேலே நமக்கு ஒருவித வெறுப்பு கூட வரக்கூடாது. அந்த இடத்துல நான் இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பேன். நான் உங்களை சொல்கிறேன், நீங்களே அங்கே இருந்தாலும் நீங்களும் அதைத்தான் செய்திருப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். சரியோ தப்போ நம்ம அதைத்தான் செஞ்சுருப்போம்னு நினச்சிட்டிங்க, அவர் மேலே வெறுப்பு வராது. 1. 2வது, பால் யார்? இப்போ நான் பாலாக இருக்கேனா தயிராக இருக்கணும்? நான் தயிராக இருந்தால் என்ன செய்வேன்? சண்டை போடுவேன், முரண்படுவேன், ஏன் இப்படி பண்ணீங்க, அதை பண்ணீங்க, ஆச்சா பூச்சான்னு என்ன உண்டோ அதெல்லாம் செய்வேன். நான் பால் என்றால், நான் இறைநிலையாக இருக்கிறேன் என்றால், ஆமாம் இது நடந்து போச்சு, ஓகே, நம்ம வாங்கும்போது இதெல்லாம் தெரியல, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, இப்போ நான் என்ன செய்யணும்? இது நான் சம்பாதிச்ச காசை வச்சு வாங்கின ப்ராப்பர்ட்டி. இதை இன்னொருத்தர் ஏமாற்றி கொடுத்துட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் இழிச்சவாயனா இல்லை. இழிச்சவாயனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சம்பாதித்தது எனக்கு அனுபவிக்க உரிமை இருக்கிறது. ஆனால் முரண்படாமல் துன்பம் தராமல் இதை முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இல்லை சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அதை தான் நீங்கள் செய்யணுமே ஒழிய, நான் பாலாக இருக்கிறேன் என்பதினால் சார் பணம் வச்சுக்கோங்க சார், எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு போகிற அளவுக்கு பணம் நிறைய இருந்தால் அது சூப்பர். ஆனால் நம்ம இப்போ அதை பற்றி பேசலை இல்லையா? ஸோ அது வேண்டாம். இப்போது நம்ம செய்ய வேண்டியது, துன்பம் இல்லாமல் சட்டப்படி நீங்கள் இதை எப்படி உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அதுக்கு தேவையான பாதையை கொண்டு வரணுமோ நீங்கள் ஒரு லாயர்கிட்ட கேளுங்க. சட்டம் உண்மையாக என்ன சொல்லுது. நம்ம ஏமாந்துட்டோம், நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பிராயச்சித்தமாக ஏதோ ஒன்று நம்ம லூஸ் பண்ணி ஆகணும், அதை செஞ்சிடலாம். இல்லையா கரெக்டாக இருக்குமா, அப்போ கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது தான் பெட்டர். இதில் ரொம்பலாம் வந்து மனசை குழப்பாதீங்க. இதுக்கு வந்து ஐயோ தப்பாயிட்டா, அதாயிட்டா, இதாயிட்டா, எல்லாருமே நல்லது நடக்கணும்னு நினச்சி தான் செய்கிறோம்.
செய்கிற நேரத்தில் ஒரு சில தவறுகள் இருக்கலாம், இல்லை அதற்கப்புறம் அந்த தவறுகள் வெளியில் வந்திருக்கலாம். அதனால் நமக்கு பிரச்சனை வரலாம். இது ஒரு பிரச்சனை வருதா, 1,00,000 பாவப்பதிவு கழிய போகுது இந்த ஒரு இஷ்யூவில். நீங்கள் யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருந்துட்டீங்க, 1,00,000 கழிஞ்சு போயிடும். யாருக்காவது துன்பம் கொடுத்துட்டீங்க, 1,00,000 கழியும், புதுசாக ஒரு 1/2 லட்சம் சேர்ந்துரும். இந்த கணக்கை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பாதை, எண்ணம், சொல், செயல் கூடுமான வரைக்கும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உங்களுடைய சொத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த முயற்சிகளை நீங்க எடுக்கலாம். ஐ ஹோப் உங்க கேள்விக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப குழம்பி இருந்தேன் அப்படின்னா நீங்க ஏற்கனவே நம்பர் கேட்டிருக்கீங்க, சந்திராம்மா நம்பர் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நம்ம தனியா நான் உங்களுக்கு அதுக்கு வாட்ஸ்அப்ல ரிப்ளை அனுப்புறேன், இல்ல பேசுறேன். சரிங்க ஐயா. ஆக்சுவலா நாங்க எல்லாம் அந்த இடத்த வித்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா தேவையில்லாத டென்ஷன் இது. திரும்ப நல்ல திரும்ப ஐடியா. நம்ம ஏன் குழம்பிட்டு இருக்கணும். கரெக்ட். ஒரு இடம் நம்ம கைமாத்தி விட்டுட்டா அந்த பிரச்சனை அடுத்த ஆள் பாத்துப்பாங்க, நமக்கு தேவையில்லை இல்லையா அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லி யோசிக்கிறோம். வித்துருங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். ஆமா, கரெக்ட். சொல்லிதான். பெஸ்ட். நன்றி. நல்லது. வாழ்க்கை. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவா, வாழ்க வளமுடன். சுசிலாம்மா மதுரைன்னு நினைக்கிறேன், நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். சிவா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். இப்ப ஐடி இண்டஸ்ட்ரியில நிறைய சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா? இப்ப ஏஐ அதெல்லாம் வருது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி, டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதே ஒரு பெரிய ஹேர்டலா இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய கர்மா குறையறதுக்கான, ஏன்னா உழைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடுற மாதிரி இருக்கு. ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்த்தது 12 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறது, இல்லை அதுலேருந்து வேற ஏதாவது சேஞ்சஸ்க்கு ட்ரை பண்ணி போகிறதா, அந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு சார். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ வரலைனாலும் வரப்போகிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ அந்த ட்ரெண்ட் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பக்கத்தில் இருக்கிற, நீங்கள் தீட்சை எடுத்துருக்கீங்களான்னு தெரியாது, மனவளக்கலையில் போங்க, ஒரு மெடிடேஷன், ஆக்னை, சாந்தி, துரியம், துரியாதீதம் இதெல்லாம் கற்றுக்குங்க. டெய்லி விடாமல் காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். டெய்லி 1 மணி நேரம், இல்லை வாரத்துக்கு ஒரு 1/2 நாளாவது சைலன்ஸ் இருக்க முடியுமான்னு பாருங்கள். முதல்ல உங்கள் மனசு தெளிவடைஞ்சிடும். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள் அத்தனையும் என்னை சிதைக்க வருபவை அல்ல, செதுக்க வருபவை. சிக்கல்களை சிக்கல்களாக பார்த்தால் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு அர்த்தம். சிக்கல்களை சவாலாக பார்த்தால் நான் நார்மலாக இருக்கேன்னு அர்த்தம். சிக்கல்களை வாய்ப்பாக பார்த்தால் நீங்கள் ஸ்ட்ராங்காக சூப்பராக ஆக போறீங்கன்னு அர்த்தம். நம்ம பார்வையில் தான் இருக்குது இந்த உலகம். கருப்பு கண்ணாடியை போட்டால் கருப்பாக தெரியும், பச்சை கண்ணாடியை போட்டால் பச்சையாக தெரியும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல மனதை அமைதிப்படுத்துவதற்கு, வெளிச்சூழல் எப்படி வேணாலும் இருக்கட்டும், முதல்ல நான் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். அந்த டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு மன அலைச்சூழல் 14க்கு கீழே இருக்கணும். 14க்கு கீழே இருக்கிறதுக்கு இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணுனா 1/2 மணி நேரத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் மறுபடியும் வெளியில் வந்துடும். ஏன்னா நம்மள்ட்ட விளங்கின பதிவுகள் நிறைய இருக்குது. டெய்லி மெடிடேஷன் பண்ணணும். இப்போதான் நீங்கள் மெடிடேஷன் கற்றுருக்கீங்கன்னா வாரம் ஒரு ஃபுல் டே மௌனம் இருக்க முடியுமான்னு பாருங்கள். அப்போ மன அலைச்சூழல் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மனம் அமைதியாகி விட்டது என்றால் நீங்கள் படித்த படிப்புக்கு, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு, நான் எங்கே மறுபடியும் இதை விட சூப்பரான வேலை, இல்லை ஸ்டேபிளான வேலை, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத ஒரு வேலை எங்கே கிடைக்கும், நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு வழிகாட்டும். இது ஜெனரலான ஒரு பதில். இது வந்து எல்லாரும் எப்போனாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பின்பற்றி கொள்ளலாம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஏஐயில் ஒர்க்கு ப்ரெஷர் போயிட்டே வர்றதுக்கு இப்படி இருக்குது, அவ்வளவு போயிட்டு வர்றதே ஒரு ப்ரெஷராக இருக்குது. 8 மணி நேரத்துக்கு பதிலாக 16 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இதெல்லாம் என் கர்ம வினை போகுதா? நோ. கர்ம வினை இருந்தால் சிக்கல்கள் வரும். ஆனால் விதியை மதியால் வெல்லக்கூடிய அறிவும் ஆற்றலும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒருத்தர் இருக்காரு ஆஃபீஸில், அவர் ஆக்சுவலாக இது உண்மையிலே இங்கே நடந்தது ஒரு விஷயம். அவர் வந்து ஒரு சாதாரண டிரைவர். அவர் நம்ம மன்றத்துக்கு வரும்பொழுது அங்கே வந்து அவர் 8 மணி நேரம் வேலை இல்லை, 16-18 மணி நேரம், தூங்குனதே 2 மணி நேரம். அதை கொண்டு போய் அங்கே டெலிவரி பண்ணு, இங்கே டெலிவரி பண்ணு, பிரிந்து பெடலை எடுத்துக்கிட்டாங்க அவரை. அவர் வயசே அப்போமே வந்து அவர் ஒரு 45 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் யாரோ சொன்னாங்கன்னு எங்கள் மன்றத்துக்கு வந்தார், தமிழால் தான். அப்போ அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி, டைரெக்டாக ப்ராப்ளத்தை சொல்லலை. அவர் வந்து கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறாரு, வாழ்த்தலாம் புழுக்குன்னு சொல்லி வாழ்த்த ஆரம்பித்தார். யாரை, அவங்க பாஸு யார் யாரெல்லாம் வேலை கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் வாழ்த்தினார்.
இப்போ நீங்க ஓகே. இப்போ அவர் வாழ்த்துனாரு, பிரச்சனை ஜாஸ்தியாகி போச்சு. அப்புறம் வந்தாரு. அப்புறம் தான் பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணாரு. அப்போ நம்ம சில வழிமுறைகளை சொன்னோம். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறது என்றால் என் கர்ம வினை பிரச்சனைகள் வருது. ஆமாம், நான் இதை ஃபேஸ் பண்ணால் என் கர்ம வினை போகும்னு சொல்லிட்டு நான் 16 மணி நேரம் வேலை பார்த்து என் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறேன் என்றால் மிகப்பெரிய பாவம். ஏன்னா மகரிஷி தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஐவகை கடமைகளை ஒன்றுக்கொன்று முரண்படாமல் செய்ய வேண்டும். அப்படின்னா எனக்கு செய்ய வேண்டிய கடமை டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என் ஃபேமிலிக்கு செய்ய வேண்டிய, வாழ்க்கை துணைக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் செய்ய வேண்டியது, மூணாவது நட்புகளுக்கும் உறவுகளுக்கும், நாலாவது தான் நான் வேலை பார்க்குற கம்பெனி வருது. இப்போ இந்த நான் 3 தாண்டி தான் நாலாவது. நான் இங்கேயே உட்காந்துட்டேன், இங்கேயே படுப்பேன், இங்கேயே 16 மணி நேரம் வேலை செய்வேன் அப்படின்ட்டு இதை விட்டுட்டேன் அப்படின்னா ஏன் நிறுவனத்தை மாற்றக்கூடாது? அதாவது இதெல்லாம் வேற. நீங்க எல்லா முயற்சியும் எடுத்து இது தேரலை என்றால் நிறுவனத்தை மாத்துறதுக்கும் நீங்க தாராளமா முயற்சி செய்யலாம். ப்ரொவைடட், ஒரே கண்டிஷன், நீங்க போற கம்பெனி இதோட மோசமா இருந்துடக்கூடாது. அப்போ இதுக்கு உள்ளுணர்வு தான் சிறப்பான ஒரு வழிமுறையை காட்ட முடியும். 10 பேர்கிட்ட கேட்டு நான் ஒரு கம்பெனி பெஸ்ட்னு சொல்லி சூஸ் பண்ணினாலும் நம்ம போன நேரத்துக்கு அது வரைக்கும் சூப்பரா நடத்திட்டு இருந்த ஒரு டாப்ல இருக்கிற ஒரு நிறுவன அதிகாரி வேலையை விட்டு தூக்கியிருக்கலாம், இல்லை அவர் இல்லாமல் போயிருக்கலாம். அப்போ ஹோல் சிச்சுவேஷன் டோட்டலாக மாறலாம். இந்த மாதிரி இது வெற்றி மாதிரி தெரியும், ஆனால் வெற்றி இல்லை. அப்போ இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு உள்ளுணர்வு, அலைச்சுழல் நாளுக்கு கீழே மௌனம், அதை இருந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள் சார். இது ரொம்ப இதை பிரச்சனையாக பார்க்காதீங்க, இது ஒரு வாய்ப்பாக பாருங்க. கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜூம் யூசர், உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு நீங்க பேசுங்க ஐயா கிட்ட. ஐயா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அம்மா வாழ்க வளமுடன். யசோதாங்கம்மா. சரி, ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இதுக்கு முன்னாடி பேசினாரு இல்லைங்களா, எனக்கு சுகர் ஆமா. வந்துருமான்னு. ஆமா. அவங்க சாமிஜிட்ட வந்திருக்காங்க, பாலவன்ல. அதுக்கெல்லாம் நான் எக்ஸாம்பிள். எங்க அம்மாக்கு சுகர், எங்க அப்பாக்கு சுகர், எங்க பாட்டிக்கு சுகர், எங்க தாத்தாக்கு சுகர். எனக்கு சுகர் வராதுங்கிற நான் கான்பிடென்டா 5 நாள் மௌனம் போய் பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். உணவு பழக்கங்களை மாத்தி வயசு 55, மெனோபாஸ் நார்மல் ஆகி 20 வருஷமா எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறேன். மௌனத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தவா மற்றது எல்லாமே கரெக்டா பண்ணி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸுக்கு வந்திருக்கிறேங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சூப்பர், பாராட்டுக்கள். முதல்ல இதை ஷேர் பண்ணதுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து சேலத்திலிருந்து சாமுண்டீஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன்மா. சாமுண்டிம்மா. அம்மா வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்கய்யா. மானசீகமா வாழ்த்துக்கிட்டு இருக்கிறா. நல்லா இருக்கிறேங்கய்யா. கத்தாருன்னா முத்து ஐயா தான் வரும், கத்தார் ஜூம் வரும். அடுத்தது இப்ப இந்த போர் வரப்ப உங்களோட ஞாபகம் வரும். அப்ப கூட நினைப்ப சுயமா நினைக்க கூடாது, அங்க உள்ள எல்லாத்தையும் நம்ம நினைச்சு வாழ்த்தணும்னு வாழ்த்துவங்கய்யா. அப்ப நீங்க சொன்னது நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னது ரொம்ப சந்தோஷங்கய்யா. அந்த தைரியம் எங்களுக்கு ரொம்ப ஒரு இதா இருக்குதுங்கய்யா. ஐயா இன்னைக்கு நீங்க உங்களோட தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்புங்கய்யா. ஆன்மீக ஏக்கம். அந்த ஏக்கம் இருக்கிறதுனாலதான் நாங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் உள்ள நுழைஞ்சோம். அதை எப்படி தக்க வச்சுக்கிறோன்றதுதான் அந்த பயிற்சி முறைகளை சொன்னீங்க இல்லைங்களா, அதுல நீங்க சொன்னதுல நான் எக்ஸசைஸ் தான் போட்டேன். ஏன்னா எக்ஸசைஸ முழுமையா இப்ப நிறைய பேர் தவம் செய்யறவங்க எக்ஸசைஸ் காய்கல்பம் எல்லாம் பண்றது இல்ல. அப்ப அந்த எக்ஸசைஸ ஒழுங்கா கரெக்டாவே பண்ணனாவே அது தவத்துக்கு நிகரா எல்லாம் வந்துடும். அந்த காயகல்பமும் எக்ஸசைஸ் பண்றப்ப அடுத்தது நம்மளை தூண்டி விடும் தவத்துக்கு. அப்புறம் நாம நம்மளை ஒழுங்குபடுத்தி எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாதான் இறைநிலை உணர்வு அடையறதுக்கு அந்த நான் யாருன்றது அதை நீங்க சொன்னீங்க. அந்த விளக்கம் நான் ஆரம்பத்துல வர்றதுனால சந்திராமா கவிதையை கவனிக்க முடியலைங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. இன்னொன்னு என்னோட கொஸ்டின் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வேதாத்திரியத்துக்குள்ள வந்துட்டா உறவுகளோட தொடர்பு நட்புணர்வு கரெக்டா இருக்கணும்னு சொன்னீங்க. அது இப்ப எனக்கு எப்படின்னா, வேதாத்திரியத்துக்கு முன்னாடி இருந்தப்போ உறவுகள் எனக்குள்ள நான் சாப்பிட்டதை கூட வாங்கி சாப்பிடுற அளவுக்கு அப்படி நெருங்கி அவ்வளவு ஒரு இதா இருந்தது. இப்ப நான் இந்த 32 வருஷத்துல இப்ப ஒரு 10 வருஷமா எல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்மளோட வளர்ச்சி அவங்களுக்குள்ள சராசரியா இருந்தது. நம்மளோட பசங்கெல்லாம் நல்ல ஒரு ஹை லெவலுக்கு போய் வளர்ச்சி வந்ததோ அது என்ன காரணம்னு இல்ல, நாம நல்லாதான் நட்பா பழகுறோம்.
ஆனா அவங்களால அதை ஏத்துக்க முடியல. சாமியார் மாதிரி போயிடுறா, பொழுதுனிக்க வாழ்க வளமுட. அந்த எங்க ஃபேமிலிலயே எல்லாம் அந்த மாதிரி உருவாகி எங்க வீட்லயே எல்லாரும் அந்த ஒரு உணர்வா இருக்கிறதுனால அவங்களால அதை ஏத்துக்க முடியலையான்னு தெரியல. ஆனா நான் வாழ்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்ப நான் பசங்க ஜெனரேஷன் வந்த பின்னாடி அவங்களெல்லாம் கூப்பிடலாம்ப்பா ஏதாவதுன்னா இவங்க எல்லாம் வேணான்றாங்க. அது எனக்கு ஒரு இதா கூட இருக்குது. என்ன காரணம்னு தெரியலையே. இனிமேல் பிறக்க போறதில்ல. ஒரு ஃபேமிலி உணர்வு, ரத்த சொந்தம் இல்லாத மத்த உறவு இல்ல. இப்ப வேதாத்திரியத்துல கோடான கோடி மக்கள் என்னோட உணர்வா இருக்கிறாங்க. ஆனா ரத்த சொந்தங்கள் இப்படி விலகி போகுதேன்னு அந்த ஒரு இது இருக்கு. ஆனா நீங்க சொன்ன பதிலும் எனக்கு ஒரு இதா இருக்கு. அப்ப நான் பயிற்சி சரியில்லைங்களாயா? என்னோட பயிற்சி வாழ்க சரியில்லையா? வாழ்க வளமுடன். அப்படிலாம் இல்லை. அதாவது இன்னைக்கு வந்து நீங்க சிஸ்டத்துக்கு வந்துட்டீங்க 30 வருஷத்துக்கு மேல, அதனால உங்க குடும்பம் சூப்பரா இருக்கு, இப்போ நல்லா இருக்கிறாங்க. முதல்ல அதுக்கு பாராட்டுக்கள். ஃபர்ஸ்ட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உறவு நட்பு என்பது 3வது லைன். ஃபர்ஸ்ட் நானு குடும்பம், 3வது தான் உறவுகள் நட்புகள். ஸோ இந்த 2 சூப்பர், வெரி நைஸ். ஸோ அதனால முதல்ல அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. இப்போ நார்மலாகவே இன்னைக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து பொறாமை என்பது இயல்பாகவே எல்லார்ட்டையுமே இருக்கு. பொறாமை இல்லாதவங்க யாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லாதவங்க இல்லை, அவங்க பொறாமை இருக்கும். அது ஒரு காரணம். 2வது விஷயம், நம்ம வந்து கூடுமான வரைக்கும் நம்ம நீங்க இப்ப யாரெல்லாம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் நம்மளை தப்பா நினைச்சிட்டு ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இதை நான் சொல்றதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு பெரியப்பான்னு யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்களேன், மனசார தவம் முடிச்ச அப்புறம் அவங்க காலை தொட்டு உங்க எதிர்பார்ப்பு படி நான் நடக்கவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள், வாழ்க வளமுடன், கண்டிப்பாக மனம் மாறும். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க வந்து மற்ற நேரங்கள்ல அவங்கள பற்றி ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி, நான் ஏதோ அவங்க எதிர்பார்ப்புப்படி நடக்கல, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. மழை பெய்யும், ஏன் மழை பெய்யுதுலாம் கேட்டக்கூடாது. நாய் குலைக்கும், ஏன் குலைக்குன்னு கேட்கக்கூடாது. நான் எப்படி போனா கடிபடாம போலாம், இவ்வளவுதான். என் சிந்தனை அந்த அளவுக்குள்ள மட்டும் இருந்துட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்க அந்த உறவுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன விளக்கத்துல இருந்து ஒரு விஷயம், இதை நான் கொஞ்சம் மனவளக்கலையில இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட பாக்குறேன். நம்ம மனவளக்கலை வந்துட்டோம், பிரமஞானம் கத்துக்கிட்டோம், எல்லாம் இறைநிலைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு சாமியார் மாதிரி வாழ்றாங்களேன்னு மத்தவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழக்கூடாது. அப்படி வாழலங்கய்யா. அதாவது சினிமா போறாங்களா, நானும் கூட சினிமா போவேன், நானே சினிமா கூட்டு போவேன். இது வந்து நாம இந்த உலகியல் வாழ்க்கையில மகரிஷி துறவு என்றால் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே உறவுன்னு சொல்லி இருக்காரு ஒழிய எல்லாம் விட்டுட்டு போகணும்னு சொல்லவே இல்லை. நீங்க அவங்க ஏன் சாமியார் நினைக்கிறாங்கன்னா, அப்படி அதாவது அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா நாம கொஞ்சம் டிட்டாச் ஆகி நிக்கிறோம். நோ, எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆயிட்டு எங்க டிட்டாச் ஆகணுமோ அந்த நொடியில டிட்டாச் ஆயிருமே ஒழிய மற்ற இடங்கள்ல ஜாலியா எப்போதும் போல அட்டகாசமா நீங்க வாழ்க்கையை வந்து சிரிச்சுட்டு நார்மலா ஜோக் எல்லாம் பண்ணுங்க, எந்தவித பிரச்சனையுமே இல்லை. நம்ம ஒதுக்கி போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாது, அவ்வளவுதான். நன்றிங்க. வாழ்க வளமுடங்க. வாழ்க வளம். அம்மா நன்றிமா. சந்திராமா வாழ்க வளமுடன். அருமை, ரொம்ப சிறப்பான கேள்வி பதில் நிகழ்ச்சியா. எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. எப்பவுமே இந்த உதாரணங்கள் சொல்லி நீங்க சொல்ற ஒரு விளக்கங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பதிஞ்சிரும். மனமார்ந்த நன்றிகள் ஐயா. உங்களோட சேவை வந்து அளப்பரியது. நீங்கள் வேதாத்திரியத்துக்கு கிடைத்த சொத்து அப்படின்னு நாங்க எப்பவுமே சொல்லுவோம். அதேதான் இப்பவும் சொல்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அருமையா தொகுத்து வளர்ந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.